परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे. கண்ணன் கீதாச்சாரியன் தம்முடைய பகவத்கீதையில் தன் அவதாரத்துக்குண்டான காலத்தை குறித்து கொடுக்கிறார். அதே சமயம் தன் அவதாரத்துக்குண்டான பிரயோஜனங்களை மூன்றாக தெரிவிக்கிறார். எப்போது தர்மத்துக்கு வாட்டம் ஏற்படுகிறதோ அப்போது பிறக்கிறேன், மறுபடியும் அந்த தர்மத்தை ஸ்தாபித்து கொடுக்கிறேன் என்று கூறியவர். சாதுக்களை ரட்சிக்கவும் துஷ்டர்களை நிரசிக்கவும் தர்மத்தை ஸ்தாபிக்கவுமே தான் பிறப்பதாகவும் 4வது அத்தியாயத்தாலே தெரிவிக்கிறார். பரித்ராணாய சாதுனாம்னு சொன்னால் சாது பரித்ராணம், நல்லார்கள் பக்தர்களை ரட்சித்தல். விநாசாயச்ச துஷ்கிருதாம்னு சொன்னால் தீயவர்களை அழித்தல், பூமாதேவிக்குண்டான பாரத்தை தீர்த்தல். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய என்றால் தர்மத்தை நிலைநாட்டி கொடுத்தல். தர்மஸ்தாபனார்த்தாயன்னு சொல்லி இருந்தாலே போதும். எப்ப தர்ம சம்ஸ்தாபனார்த்தாயன்னு கூறுகிறாரோ, ஸ்தாபனத்துக்கும் சம்ஸ்தாபனத்துக்கும் ஏதோ ஒரு முக்கியமான வேறுபாடு இருக்க வேண்டும். நாட்டுதல்னு சொல்லுகிறோம், நிலைநாட்டுதல்னு சொல்லுகிறோம். இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அதை விட நன்கு நிலைநாட்டுதல்னு சொன்னால் பெரிய வேறுபாடு உள்ளது. பகவான் தர்மங்களையெல்லாம் நாட்டுகிறார், நாம் எல்லாரும் தர்மத்தை கடைப்பிடிக்கும்படி செய்கிறார். ஆனால் அதற்கும் மேலாக தன்னையே சாட்சாத் தர்மமாகவும் நிலைநாட்டி கொடுக்கிறார். நாம் தர்மங்கள் எத்தனை செய்தாலும் அது பெருமானை குறித்திருந்தால்தான் தர்மம் ஆகும். ஆனால் அவரை குறிக்காமல் ஏனோ செய்தோம், சாஸ்திரம் சொல்லித்துன்னு செய்யாமல் எனக்கு பிடித்திருக்கிறது என்பதற்காக செய்தால் அது சிறந்த தர்மமாக கொள்ளப்பட மாட்டாது. எந்த ஒரு நல்ல காரியமும் பகவானிடத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இல்லையானால் அந்த காரியத்துக்கு ஏதேனும் குறைகள் குற்றங்கள் இருந்தால் அது தாராளமாக நம்மையே பாதிக்க வாய்ப்புண்டு. எத்தனையோ புண்ணிய காரியங்களை பண்றோம், அதற்குரிய பலன் நமக்கு வேணுங்கிறதுக்காக புண்ணியம் செய்கிறோம். அதே ஒருவதற்கு புண்ணியத்தினுடைய பலத்தால் சொர்க்கத்துக்கு போகணுங்கிற ஆசை இல்லை, பாபத்தின் பலத்தை அனுபவித்து இந்த வாழ்க்கையில் கஷ்டமோ அல்லது நரகத்துக்கு போவதற்குமோ விருப்பம் இல்லை என்றால் பாபம் புண்ணியம் ரெண்டையுமே நிறுத்திவிட வேண்டும். சாஸ்திரம் அப்படி கூறவில்லை. பாபங்களை செய்யாதேன்னு சொல்லித்தே தவிர புண்ணியத்தை நிறுத்திவிடுன்னு கூறவில்லை. அப்ப பகவானுக்கு பிரியமா இருக்குங்கிறதுக்காக புண்ணியங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். புண்ணியங்களை செய்து கொண்டிருந்தால் அதற்குரிய பலன் நமக்கு கிடைக்கும். அப்ப சொர்க்கத்துக்குத்தானே போக வேணும் என்று தோணும். எனக்கு போக விருப்பம் இல்லைன்னு வச்சுப்போம். இப்ப இங்க இருக்கிற பல பேரிடத்திலையும் இப்பவே ஒரு பேட்டி எடுத்தால் நிறைய புண்ணியம் பண்ணி அதன் பலமா சொர்க்கத்துக்கு போகணுமா விரும்புகிறீர்களான்னு கேட்டால் அநேகமா இல்லைன்னு தான் சொல்லுவோம். இத்தனைக்கும் சொர்க்கத்தை பத்தி நிறைய கதைகள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அங்க எவ்வளவு நலம் இருக்கு, எவ்வளவு சந்தோஷப்படலாம், எத்தனை ஆனந்தமா இருக்கலாம் தெரியறது. ஆனால் யாருக்கும் அதுல விருப்பம் இருக்கல. அதே திரும்பி வராததான முக்தி அடைகிறீர்களான்னு கேட்டால் 98 பேர் ஆமாம்னுவா. அதுல யாருக்கு இப்போ மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனா முக்தி அடைய வேணுமானால் பாபத்தையும் தவிர்க்க வேண்டும், புண்ணியத்தையும் தவிர்க்க வேண்டும். ரெண்டுல எது இருந்தாலும் வைகுண்ட பிராப்தி ஏற்படாது. புண்ணியங்களையும் பாபங்களையும் தொலைத்தவன் முக்தி அடைகிறான். இது உபனிஷத் வாக்கியம். ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சனஹா பரமம் சாமம் உபைதின்னு சாஸ்திரம் கூறுகிறது. அப்படின்னா நம்ம ரெண்டையுமே நிறுத்திவிடணும்னு அர்த்தமாகாதா? ஆகாது. பாபகர்மங்களை எல்லாம் நிறுத்திவிட வேண்டும். அதன் பலமாக நாம் நரகத்துக்கு போகிறபடியால் அதில் எனக்கு விருப்பம் இல்லாதபடியால் அது தெளிவா இருக்கு.
அந்த வாக்கியத்தில் ஆருக்கு சந்தேகம் இல்லை. மற்றொன்று முக்கியமானது, அது பகவானுக்கு விருப்பம் இல்லாதபடியால். எனக்கு நரகத்துக்கு போறதுக்கு இஷ்டம் இல்லை, நான் பாபங்களை செய்வதில் என்னை படைத்தவனான பகவானுக்கும் விருப்பம் இல்லை, ஆகவே நான் பண்ணுவதில்லை. அதே மாதிரி புண்ணியத்துக்கு வருவோம். நான் புண்ணியங்களை செய்வதை நிறுத்திவிட்டேன், ஏனெனில் எனக்கு சொர்க்கத்துக்கு போவதற்கு விருப்பம் இல்லாதபடியால். அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னால் முதல் வாக்கியம் சரியா இருக்கும். ஆனா அடுத்த வாக்கியம் என்ன ஆகும் பாருங்க. ஆனால் புண்ணியத்தை நிறுத்திவிட்டால் பகவானுக்கும் பிடித்தமில்லாமல் போகுமே. அவருக்கு பிடிக்கலேங்கிறதுக்காக பாபத்தை நிறுத்திட்டோம், புண்ணியத்தை நிறுத்தினாலும் பகவானுக்கு பிடிக்காதே. அப்ப பெருமானுக்கு பிடிக்கிறது, அவருடைய பிரீத்தி எனக்கு ரொம்ப முக்கியம், முக்தி கொடுக்க வேண்டியதே அந்த கண்ணன்தான், ஆகவே புண்ணியத்தை செய்தே ஆக வேண்டும். அப்ப புண்ணியத்தை செய்தா சொர்க்கத்துக்கு போனோமே, கண்ணன் சொர்க்கத்துக்கு வந்து சேருன்னு சொல்லலையே, தன்னுடைய தாமமான வைகுண்டத்துக்குத்தானே வர சொல்லி இருக்கிறார். புண்ணியத்தை பண்ணா வைகுண்டம் கிடைக்காதுன்னு சொன்னீரேனால், புண்ணியத்தை பண்ணிவிட்டு பெருமானுடைய பிரீத்தியை சம்பாதித்து கொண்டு இந்த புண்ணியத்துக்கு என்ன பலம் கிடைக்குமோ அது நமக்கு வேண்டாம். அந்த பலத்துக்கு நமக்கும் தொடர்பில்லை. தானம் செய்கிறோம், யாகம் செய்கிறோம், குளம் வெட்டுகிறோம், கோயில் கட்டுகிறோம், இது ஒன்னொண்ணுமே புண்ணிய காரியம். இது ஒன்னொன்னுத்துக்குமே நமக்கு பலம் கிட்டும். ஆனா அந்த பலத்தை அனுபவிக்கணும்னு ஆரம்பிச்சுட்டோம்னால் இந்த லோகத்திலேயே மேலும் மேலும் பிறந்தோ சொர்க்கத்துக்கு போய் ஆனந்தப்பட்டோதான் வாழ்க்கையை கழிக்க வேண்டும். அப்ப புண்ணிய காரியங்கள் எல்லாத்தையும் பண்ண வேண்டும், பலத்தை பெருமானிடத்தில் சமர்ப்பித்து விட வேண்டும். எந்த புண்ணிய காரியத்தையும் நிறுத்துறது கூடாது. ஏன் நிறுத்தக்கூடாதுனால், அது பகவானுக்கு நிறுத்தினால் பிடிக்காதபடியால் நாம் தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும். அதனாலே பல காரியங்கள் நமக்குன்னு சாஸ்திரத்துல விதிக்கப்பட்டிருக்கிற பல கர்மங்கள் நமக்கு பிடிக்கிறதுங்கிறதுக்காக செய்பவை அல்ல, பகவானுக்கு பிடிக்கிறது, அவருடைய பிரீத்திக்காக, அவருடைய கைங்கரியத்துக்காகனு தான் நாம் செய்கிறோம். ஏன்னா இந்த கேள்வி பலருடைய உள்ளத்துல வந்துட்டே இருக்கும். நம்மால சில கர்மங்கள் சம்ஸ்காரங்களை பண்ண முடியலாம், பண்ண முடியாமல் போகலாம். வயதான காரணமாக இருக்கலாம், நோய் காரணமாக இருக்கலாம், அல்லது இதனால் நமக்கு என்ன பெருசா கிடைச்சுட போறது என்கிற எண்ணம் காரணமாக இருக்கலாம். அதுவும் காலப்போக்கில் நேரமின்மையே காரணமாக இருக்கலாம். இதுல என்ன ஆயிடுறதுனால், நமக்கு இப்ப 60 வயசு 65 வயசு ஆயிருக்கு, எல்லா கர்மங்களையும் பண்ணணும்னு தோன்றது, தப்பா இருந்தா கூட பண்ணணும்னு தோணும், சம்ஸ்காரங்களை எல்லாம் பண்ணணும்னு தோணும். ஆனா கடந்த 25 வருஷமா பழக்கம் விட்டு போயிருக்கு பாருங்க, அதனால அதை திரும்பி ஆரம்பிக்கணும்னாலே வராது. எப்ப 18 வயசுக்கு கல்லூரிக்கு போனோமோ, படிக்க ஆரம்பித்த வேகத்திலிருந்து, போட்டியிலிருந்து, வேலைக்கு போய் கல்யாணமாகி குழந்தைகள் பெற்று அவர்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து விருப்ப ஓய்வு எடுக்கிற வரைக்கும் திரும்பி பார்க்க நேரமில்லை. நேரமின்மையை காரணமாக சொல்லி கர்மங்கள் பலவற்றையும் நிறுத்திவிட்டோம், அல்லது தப்பான நேரத்தில் கர்மங்களை பண்ணிருக்கோம், குறைவான நேரத்துல பண்ணிட்டோம். திரவியத்தை குறைச்சிருக்கலாம், கிரியையை குறைச்சிருக்கலாம், மந்திரத்தை குறைச்சிருக்கலாம். சந்தியாவந்தனம் பண்ண வேண்டும், அவசரமாக வெளியே போக வேண்டும். அப்படின்னா 6 மணிக்கு அடியன் கிளம்பணும், அதுக்கு முன்னாடி 20 நிமிஷம் சந்தியாவந்தனத்துக்கு வேணும். முகம் அலம்பிண்டு கொஞ்சம் பளிச்சு நன்னா கைகாலாம் அலம்பிண்டு சந்தியாவந்தனம் பண்ணணும். அப்ப 5:30க்காவது நம்ம வேலையிலேருந்து எழுந்துடணும் இல்லையோ. அப்படி இல்லாமல் 5:50க்கு எழுந்திருந்து முகத்தை அலம்பிக்கொண்டு நன்கு அலங்கரித்து கொண்டு 6க்கு கிளம்பிடலாம் அப்படின்னு நம்ம கணக்கு வச்சுட்டோம்னால் அப்ப குறுக்க சந்தியாவந்தனத்துக்கு நேரம் இருக்க போறதில்லை. ஆனா மனசுல சந்தியாவந்தனம் பண்ணணும்னு தோன்றது. அப்ப பாத்திரத்துல தீர்த்தத்தை எடுத்துனுடுவோம், கையில தீர்த்தம் படும், பூமியில தீர்த்தம் படும். அது எத்தனை வேகத்துல முடியணுமோ அத்தனை வேகத்துல சந்தியாவந்தனம் முடிஞ்சு போடும். அப்ப நம்ம பண்ணினோம் தான் அர்த்தம். பண்ணாம அடியும் வெளியில போயிடல, ஆனா பண்ணது ஏனோ தானோன்னு பண்ணிருக்க முடியும். குளிக்கிறது உடம்புல ஜலம் படும்படி, சொம்புல தீர்த்தம் எடுத்து உடம்புல ஜலம் படும்படி குடிக்கிறது பலர், செவுத்துல ஜலம் படும்படி குளிக்கிறது சிலர். அப்படின்னா நம்ம உடம்பு அழுக்கு போறது இல்லை. எடுத்த வேகத்தை பாத்திரத்திலேருந்து செவுத்துல ஜலத்தை கொட்ட போறா, கொட்டினா தீர்த்தமாடிட்டோங்கிற பேர் இருந்துரும். ஆனா தீர்த்தமாடுறதுக்கு முன்னாடி எதுல ஜலம் வச்சுக்கணும், பாத்திரம் எப்படி இருக்க வேண்டும், நாம் இந்த ஜலத்தை என்னென்னவா நினைத்து கொண்டு நீராட வேண்டும், எங்க ஜலம் முதல்ல படணும், பட்டுட்டு எப்படியெல்லாம் தேய்த்து கொள்ள வேண்டும், துவட்டி கொள்ள வேண்டும் என்று ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு பத்ததி, ஒரு நடைமுறை சொல்லியிருக்கா.
ஆனா அதன்படிக்கு நீராடணும்னு வச்சுங்கோ, நாம குளிக்கிற 5-7 நிமிஷத்துல எல்லாம் குளிச்சுட்டு வர்றதுக்கு முடியாது, நேரமாகத்தான் ஆகும். உலமதி வைக்க போறோம், பிரசாதம் பண்ணணும், கிளறணுங்கிறதுக்காக பாத்திரத்தை எடுத்தால் அதை சுத்தி பண்ற நேரத்திலிருந்து என்னென்ன சொல்லி சுத்தி பண்ணணும், பாத்திரத்தை ஏத்தச்சே என்ன சொல்லணும், இறக்கச்சே என்ன சொல்லணும் என்று ஒன்னொன்னும் கணக்கெடுத்தால் இப்ப நாம மொத்த தளிக பண்ற நேரத்துக்கு மந்திரத்துக்கே நேரமாயிடும், ஸ்லோகத்துக்கே நேரமாயிடும். அப்ப சம்ஸ்காரங்கள் கர்மங்கள் நின்னு போறதுக்கு முக்கியமான காரணம் பிடித்தமின்மைன்னு சொல்றது ஒரு பக்கம், அதை விட நேரமின்மைங்கிறது தான் ரொம்ப முக்கியமான காரணம். அவசர கதியில வாழ்க்கை ஓடிண்டே இருக்கு பாருங்க. ஆனா ஒன்னே ஒன்னு ஞாபகம் வைத்துக் கொள்க, நேரம் இல்லைங்கிறதுக்காக நிறுத்தி விட வேண்டாம். நிறுத்தி விட்டா திரும்பி ஆரம்பிக்கிறது ரொம்ப துர்லபம். குறைச்சலா பண்ணிட்டு இருந்தா கூட ஒரு வண்டி ஓடிண்டே இருக்கு, மெதுவா ஓடும், சுமாரா ஓடும், சக்கரமெல்லாம் சரியில்லை, அழுத்தினா நிக்க மாட்டேங்கிறது. ஆனா நித்தியம் கொஞ்ச நேரமான அதை கொஞ்சம் திருகி ஓட்ட வச்சுட்டு கர்கர்னு சத்தமானும் போட்டு நிறுத்தணும். நின்னே போச்சுன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் 2-3 மாசம் கழிச்சு அது என்ன கிளப்பினாலும் வண்டி ஓடாது. ஒரு பகுதியா கழண்டு கழண்டு கீழே விட ஆரம்பிச்சிடும். அப்புறம் மொத்த செலவும் திரும்ப செலவழிச்சாதான். ஒரு வீட்லயே நம்ம இல்லேன்னு வச்சுங்க, பூட்டி வச்சிருந்தோம்னால் இது வேலை செய்யாது, அது வேலை செய்யாது, அது வேலை செய்யாது. நாம இருந்துட்டே இருந்தோம்னா அந்த இடத்துல எல்லாமே வேலை செய்யும். ஆனா நாம இல்லாம வெளியூர்ல இருந்து ஒரு ஊருக்கு வந்தாலே இதெல்லாம் ஒழுங்காத்தானே பூட்டி வச்சிருந்தோம்னா எதுவுமே பூட்டு முதற்கொண்டு வேலை செய்யாது. அதே போலத்தான் நமக்கும் கவனக்குறைவாலோ நேரமின்மையாலோ அல்லது பிடித்தமின்மையாலோ கர்மங்கள் குறைஞ்சா கூட சரி, சம்ஸ்காரம் குறைஞ்சா கூட பரவாயில்ல, ஆனா நிறுத்தி விடுவது மட்டும் கூடாது. நிறுத்திட்டோம்னு சொன்னால் அதை திரும்ப கிளப்புறது 60 வயசுக்கு அப்புறம் நினைச்சுட்டு இருப்போம். இப்ப அவசரத்துல 25 வயசுக்கு வேலைக்கு போயிட்டேன், 58 வயசுக்கு ஓய்வு எடுத்த விற்பாடு அதுக்கப்புறம் மறுபடியும் ஆரம்பிக்கலாம் நினைத்தால் அந்த நேரம் வராமலே போயிடுறது. ஆனால் நாம பார்த்துட்டு இருக்கிற முக்கியமான தலைப்பு 16 சம்ஸ்காரங்கள். இந்த சம்ஸ்காரங்களை பத்தி நாம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம், கர்த்தவியம், கண்டிப்பாக செய்யப்பட வேண்டியவை. இவையெல்லாம் அதிருஷ்ட ரூபங்களாக இருக்கலாம், ஆனாலும் நமக்கு மிகச்சிறந்த பயன்களை கொடுக்கும். ரிஷிகள் எல்லாரும் சேர்ந்து இதை பத்தி ஆராய்ந்து, பெருமானுடைய வாக்கியம் இது, அதனால ஒரு நாள் இதை குறைச்சுடக்கூடாது, அவருடைய பிரீத்திக்காக கைங்கரியமாக இந்த சம்ஸ்காரங்கள் எல்லாம் செய்யப்படணும். இத கண்ணனே கீதையில ஏற்றுக்கொள்கிறாரோ இல்லையோ, யஜ்ஞமோ தானமோ தபஸோ தர்மமோ எதுவும் கண்டிப்பா செய்யப்படணும். என் பிரீத்திக்காகவும் செய்யப்பட வேண்டும், உன்னுடைய நன்மைக்காகவும் செய்யப்பட வேண்டும். அப்படி சொல்லப்பட்டவைதான் 16 சம்ஸ்காரங்கள். நீங்க 16ன்னு சொல்லும் போதே 16 செல்வங்களை பத்தி கேள்விப்பட்டிருப்பீர்கள். 16 பெற்று பெருவாழ்வு வாழ்தல்னு ஆசீர்வாதம் பண்ணுகிறோம். அது 16 குழந்தைகளை பத்தி பேச்சில்லே, அதோட இல்ல. சாஸ்திரத்திலேயே தசாஸ்யாம் புத்திரானாதேகி பதிமேகாதசங்கிருதி என்ன ஒருத்தர் சேவிக்கச்சே சொல்றோமோ இல்லையோ, 10 பிள்ளைகளை பெற்று அந்த ஓர் கணவனோட ஆனந்தமாக வாழ்வாய் அப்படின்னு ஆசீர்வாதத்துக்கு மந்திரம் இருக்கு. அங்க 10 பிள்ளைகள்னு சொல்லத்து கூட 10ங்கிற எண்ணிக்கையை கூறவில்லை, அது மற்றொரு கருத்தால் தான் 10ன்னு சொல்லப்பட்டிருக்குன்னு பாஷ்யமே உள்ளது. அது இன்னைக்கு இருக்கிற யாரும் மாற்றி எழுதிட்டதில்லை, அன்றிலிருந்தே. அப்ப 10 பிள்ளைகள்னு சொன்னால் ஏதோ 10 செல்வங்களை குறிக்கும். ஆண் பிள்ளைகள்னு மட்டும் தேவையில்லை, அது பெண்களை குறிக்கும், ஆண்களையும் குறிக்கும். இப்ப நாம என்னென்ன சம்ஸ்காரங்கள் 16 பார்க்க போறோமே, பெயர்களை மட்டும்தான் நேத்திக்கடியம் படிச்சிருக்கேன். இந்த 16 சம்ஸ்காரங்களில் பெண்ணுக்குண்டான சம்ஸ்காரம் இவை இவை, ஆணுக்குண்டான சம்ஸ்காரம் இவை இவை, இருவருக்கும் உண்டான சம்ஸ்காரம் இவை இவை. இப்ப விவாகம்னு சொன்னால் இருவருக்கும் உண்டு, உபநயனம்னு சொன்னால் ஆணுக்கு மட்டும்தான் உண்டு, பும்சவன சீமந்தம்னு சொன்னால் பெண்ணுக்குத்தான் செய்யப்படுகிறது. இப்படி நமக்கே வித்தியாசம் தெரியறது சொல்லு. ஆண்களுக்குன்னு செய்யப்படுற சம்ஸ்காரம், பெண்களுக்குன்னு செய்யப்படுற சம்ஸ்காரம், இருவருக்குமாக செய்யப்படுகிற சம்ஸ்காரம். சம்ஸ்காரம்னா என்ன? ஒரு பதார்த்தம், ஒரு பொருளை ஏதோ ஒரு செயலால் தகுதி இல்லாமல் இருந்த பொருளை தகுதி உடையதாக ஆக்குவது, அந்த செயலுக்குத்தான் சம்ஸ்காரம்னு பேர். அதற்கு 3 பகுதிகள் உண்டுன்னு நேத்திக்கே பார்த்தோம். சம்ஸ்காரத்துக்கு வேண்டிய திரவியம், சம்ஸ்காரத்துக்கு வேண்டிய கிரியை கர்மா, சம்ஸ்காரத்துல சொல்ல வேண்டிய மந்திரம். இந்த 3ம் சேர்ந்தால்தான் சம்ஸ்காரம் சித்திக்கும். புரோக்ஷணம் ஒரு சம்ஸ்காரம். புஷ்பத்தை கொண்டு போய் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும்னு கொடுக்கிறோம். அர்ச்சகர் தீர்த்தம் எடுத்துக்கொண்டு புரோக்ஷிக்கிறார், நெல்ல புரோக்ஷிக்கிறார், மாம்பழத்தை புரோக்ஷிக்கிறார், புரோக்ஷிச்சுட்டு பெருமானுக்கு சமர்ப்பித்து விடுகிறார். அது தகுதியற்றிருந்தது.
இப்போது புரோக்ஷணம்ங்கிற சம்ஸ்காரத்தால் தகுதி பெற்று விட்டது. அத போல ஒரு மனிதன் பிறக்கறதுக்கு பிரயத்தனம் ஆரம்பித்ததிலிருந்து இறக்கும் வரை 16 சம்ஸ்காரங்கள் விதிக்கப்பட்டுள்ளன. இது ஒன்னொன்னும் அவனுடைய நலத்துக்காக, வாழ்க்கையில் அடுத்த நிலையை உயரணுங்கிறதுக்காக அவனை தகுதி படைத்தவனாக ஆக்கக்கூடிய சம்ஸ்காரங்கள். அதுல கர்ப்பாதானத்திலிருந்து தொடக்கம். அப்படின்னா என்னங்கிறதுக்கு வெறும் பேர் மட்டும் படித்து இன்னதுன்னு மட்டும் நேத்திக்கு விண்ணப்பிச்சிருக்கேன். இந்த சம்ஸ்காரங்கள் விடாமல் செய்யப்பட வேண்டியவை. இதுல காலப்போக்கிலே ஸ்ருதி காலம்ங்கிறது என்னது, ஸ்மிருதி காலம்ங்கிறது என்னது, அதற்கு பிற்பட்ட காலம் இப்போது வடதேசத்துக்கு இருக்கிற ஆச்சாரங்கள், நம்முடைய தெற்கு தேசத்தில் இருக்கிற ஆச்சாரம், பிராமண கஷத்திரிய வைசியர்களுக்கிடையே இருக்கிற ஆச்சார அனுஷ்டான மாறுதல்கள் என்று பலவும் இருக்கலாம். ஒரு வார்த்தை ஜாகிரதைக்காக விண்ணப்பம் பண்ணுகிறேன். இப்ப மேற்கொண்டு சொல்ல போறதிலே, ஆபஸ்தம்பர் இப்படி அபிப்பிராயப்பட்டார், கௌதமர் இப்படி அபிப்பிராயப்பட்டிருக்கார், சௌனகர் இப்படி அபிப்பிராயப்பட்டிருக்கார், வசிஷ்டர் இப்படி அபிப்பிராயப்பட்டிருக்கார்னு ஒரு சம்ஸ்காரத்தை பத்தியும் வரும். அடியே அந்த பேரை பற்றியோ அல்லது அதுல இருக்கிற மாறுபட்ட கருத்துக்களை பத்தியோ சொல்லி இங்கே குழப்புவதாக இல்லை. ஏன்னா ரொம்ப நிதானமா புஸ்தகங்களை பார்த்தோம்னால் இப்படி ஆபஸ்தம்பர் சொல்றார், இப்படி ஆஸ்வலாயனர் சொல்றார், இப்படி திராட்சாயனர் சொல்றார் என்று இரு வேறுபட்ட மாறுபட்ட கருத்துகள் இருக்கும். நாம இப்பதான் இதை வாசிக்கிறதுக்கே ஆரம்பிச்சிருக்கோம். இதுல ஒண்ணு நாம கரகண்டுடல, ஆழத்தையும் பார்த்துடல. ஆழம் தெரிந்த பிற்பாடு உயர்ந்த நிலையில 2 பேருக்கு என்ன வாத பிரதிவாதங்கள் இருக்குமோ அப்ப அதை படித்தோம்னால் அதை சரிவர நாம புரிஞ்சுப்போம். ஓ, இந்த அர்த்தத்துல இவர் சொல்லியிருக்கார் போல் இருக்கு, அந்த பொருள்ல அவர் சொல்லியிருக்கார் போல் இருக்குன்னு புரிஞ்சுப்போம். ஆனா அப்படி இல்லாட்டா நாம இப்பதான் ஆனாவன்னா பாலபாட்டமே படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அப்ப இவரோ உயர்ந்த விஷயத்தை பத்தி இவர் இப்படி சொன்னார், அதே விஷயத்தை பத்தி நேர் மாறுபட்ட கருத்தை அவர் சொன்னார், அந்த விஷயத்தை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னா அவ 2 பேரும் சொல்றதை கேட்கச்சே என்ன தெரியுமோ தோணும், இவாளுக்குள்ளேயே ஒத்துமை இல்லை போல் இருக்கு, அதனால நாம் இதை தொட வேண்டிய தேவையே இல்லை, நாம் இதை பண்ணவே வேண்டாம்னு தோணிப்படும். தாராளமா ஒற்றுமை உள்ளது. இந்த தர்மத்தில் பல வேறுபட்ட கருத்துகள் உள்ளன. ஏன்னா ரொம்ப பழமையான தர்மம் சனாதன தர்மம். வேறுபட்டதுங்கிறதுக்காகவே தப்புன்னு சொல்லிடக்கூடாது. ஒரு பொருள் மேலெழுந்த வாரியா பார்த்தா முரண்பட்டதா இருக்கும். அதுல ஆழ்ந்த ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால்தான் முரண்பாடுகளை நீக்கி இதுதான் உண்மைன்னு நாம தெரிஞ்சுக்க முடியும். மேலும் எப்பேற்பட்டவர்கள் வசிஷ்டரோ ஆபஸ்தம்பரோ கௌதமரோ, அவள்லாம் ஒருத்தருக்கு என்ன விரோத மனப்பான்மையோட இருக்க போறாளா? இல்ல நாம ஒண்ணு சொன்னோம்னா இல்ல இல்ல இதுதான் சரின்னு இன்னொருத்தர் சொல்ல போறாரு இல்லையோ, அப்படி பேச வேண்டிய தேவையே அவர்களுக்கு இல்லை. மேலும் இவர்கள் ஒத்தொத்தரும் சந்தித்து சந்தித்து தாம் முரண்பட்டார்கள்ங்கிற தேவையும் இல்லை. அவரவர்களுக்கு பிரம்மஞானம் இருந்திருக்கு, பகவானுடைய அனுகிரகம் இருந்திருக்கிறது. எல்லாருமே பழமைவாதிகள் தான். ஆரும் இதை மாற்றி இந்த கருத்துன்னு சொல்றதுக்காக வரவில்லை. பின்ன ஏன் மாறுபட்ட கருத்து இருக்குன்னால் அது அறிவியல்லையும் இருக்கே, மருத்துவத்திலையும் இருக்கே, நீதி நூல்கள்லையும் இருக்கே. காலப்போக்கில் மாறுபட்ட கருத்துகள் வரும். அதனாலேயே அந்த சம்பிரதாயம் தப்புங்கிறது கிடையாது. உலகத்தை பத்தி எத்தனையோ விஷயங்களை அறிவியல் விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கா. குரங்கிலிருந்து தோன்றினவன் மனிதன் சொன்னவர் உண்டு, கிடையவே கிடையாது என்று சொன்ன விஞ்ஞானியும் உண்டு. இப்ப சமீபத்துல சொல்றா இல்ல அதெல்லாம் மாத்தியாச்சு, போ அதுல இருந்து பிறந்தவன் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அதே அறிவியல் விஞ்ஞானி சொல்லியிருக்கார். ஆனா விஞ்ஞானிகளிடத்துல ஒரு பெரிய நன்மை என்ன தெரியுமோ, நான் என்ன சொல்லியிருக்கேனோ அதுதான் கடைசி, இனிமே இதுல மாற்று கருத்து வராதுன்னு மட்டும் ஒத்துருமே சொல்ல மாட்டான். அது ஒரு நல்ல குணம், ஒத்துக்க வேண்டிய குணம். ஆனா ஆன்மீகவாதிகளிடத்தில் வேதங்களை பிரமாணமா கொண்டே பேசுற மூல்யம், இதுக்கு மேல எந்த மாறுதலும் கிடையாதுன்னு சொல்லிட்டே இருப்போம். இதுதான் கடைசி, இதுக்கப்புறம் 16 சம்ஸ்காரம், ஒருவேளை 10 நாள் கழிச்சு இன்னொரு 10,000 வருஷம் கழிச்சு அது 18 ஆகுமோ சுவாமி? ஒத்துக்கவே மாட்டான். 16 தான், என்னானாலும் அது 17 ஆகாது, 18 ஆகாது. ஆனா அதே ஒரு சின்ன தூள் அணுவிலிருந்து ஆரம்பித்து அது 1ன்னு சொல்லுவான், 2ன்னு சொன்னா 3ன்னு பிரிச்சா இன்னொரு 100 வருஷம் கழிச்சு எத்தனைன்னு பிரிப்பாளோ அதை பத்தி அவ குறையாவும் நினைக்கிறது இல்லை. எங்க புத்தி கெட்டினது இன்று வரை இது, நாளை எத்தனையோ பேர் கூடலாம், அவர்கள் சேர்ந்து பார்க்கலாம். நாங்கள் திருக்காலம் உணர்ந்தவர்கள் அல்லர்கள், அது ஒரு விஞ்ஞானிக்கும் தெரியும். ஆனா வசிஷ்டரோ விஸ்வாமித்திரரோ வாமதேவரோ போதாயனரோ திருக்காலஜர்களோ இல்லையோ, அந்த பிரம்ம ஜானத்தையும் அதீதமான மனுஷ சக்தியை தாண்டி இருக்கிற சக்தியும் சம்பாதிச்சுட்டபடியால் எந்த காலத்துக்குமாகத்தான் இந்த சம்ஸ்காரங்களை எழுதி வைத்துள்ளார்கள். ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் உண்டு. ஏதோ சம்ஸ்காரம்னு சொல்றது
ஆண்களுக்கு மட்டும்தான் இங்க இருக்கிற ஆறு நீங்க நினைச்சுனடும் கூடாது. சம்ஸ்காரம்னு சொல்றது பிராமணர்களுக்கு மட்டும்தான் என்று நினைத்துக் கொள்வதும் கூடாது. அனைவருக்கும் சம்ஸ்காரம் உண்டு. ஆனா முறைகள்ல மாறுதல் உண்டு. இவர்கள் இப்படி பண்ணணும், ஆண்கள்னா இப்படி பண்ணிக்கோ, பெண்கள்னா அப்படி பண்ணிக்கொள் என்னுதான் வித்தியாசம். இப்ப பும்சவனம்ங்கிறத பத்தி நேத்திக்கு ஒரே ஒரு வார்த்தை நேத்திக்கு சொன்னேன்னு இல்லையோ, ஆண் பிறக்க போறதா பெண்ணு பிறக்க போறதா நமக்கு தெரியாது. ஆனா பும்சவனம் சீமந்தம் பண்ண போறது உறுதி. பார்த்தா மேலெழுந்த வாரியா பார்த்தா ஆண் குழந்தை பிறப்புக்குன்னு அதை பண்றதாக தோணும். ஆனா அதை போல ஒண்ணும் தெரிஞ்சு யாரும் பண்றது இல்ல. இப்ப தெரிஞ்சுக்கவே கூடாதுன்னு வேற சொல்லிட்டாலே. அந்த நாள்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு வழி இல்லை, இந்த நாள்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு கூடாது. ரெண்டும் வச்சுப்போம். மொத்தத்துல தெரிஞ்சுக்க கூடாது இல்லையா? அது வழி இல்லாத தெரிஞ்சுக்காத போனா என்ன? இப்போ இல்ல எனக்கு இப்ப தெரிஞ்சுக்க கூடாதுன்னு சட்டம் இருந்து தெரிந்து கொள்ளாமல் இருந்தால் என்ன? மொத்தம் தெரிஞ்சுக்கல, ஆனா பும்சவனம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஆணுக்கும் பெண்ணுக்கும் இதுல வேறுபாடு இல்லை, செய்முறையில் வேறுபாடு உண்டு. பிராமண கஷத்திரிய வைசியான் இல்லை, செய்முறையில் வேறுபாடு உண்டு. அனைவருக்கும் பொதுதான் சம்ஸ்காரங்கள். அவரவர்கள் விருப்பப்பட்டபடிக்கு நிறைய செய்யலாம். அந்த நாள்ல 5 நாள் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு முதல் நாள் மதியம் சத்திரத்துக்குள் நுழைந்தால் மறுநாள் பகல் 11 மணிக்கு சாப்பாட்டோட வெளியில வந்துடணும். அவ்வளவுதான். பணம் கொடுக்கறதுக்கு நம்மளால கட்டுப்படி ஆகும். அதுக்கு மேல எத்தனை நாளை கொடுக்கறது சொல்லுங்க? 5 நாள் கல்யாணம் நாள். இப்ப அந்த 5 நாளை சுருக்கி 5 மணி நேர கல்யாணத்துக்கு கொண்டு வந்துட்டோம். 3 நாள் உபநயன கல்யாணத்துக்கு கூப்பிட்டு இருக்கணும் நாள். இன்னைக்கு 3 நாள் பண்றதுக்கு எல்லாம் ஆள் இல்லை. ஆனா மறுபடியும் விண்ணப்பிக்கிறேன், குறைவுங்கிறதுக்காக நிறுத்தி விட வேண்டாம். எத்தனை குறைந்திருந்தாலும் பண்ணி கொண்டு இருக்க வேண்டும். இப்ப நம்ம தகப்பனார் தாயார் சிராத்தம் பண்ண வேண்டும். ஒரு கிராமத்துக்கு போயிருக்கோம், நிறைய தீர்த்தம் சமிருத்தியா இருந்தது. நல்லா ஆறு ஓடின்னு இருக்கு, காவேரி இருந்தது, தாமிரபரணி இருக்கு, பக்கத்துல இருந்திருக்கு. அங்கிருந்து தீர்த்தத்தை குடங்குடமா கொண்டு வந்து நல்ல கிணத்து தீர்த்தத்திலோ ஆற்று தீர்த்தத்திலோ சிராத்தம் பண்ணிடலாம். அதே நேரம் நம்ம சென்னைக்கு பட்டணத்துக்கு வந்தோம். வாழ்வது 18வது மாடியில். அப்படின்னால் ஆறும் ஓட போறதில்லை, பக்கத்துல கிணறும் கிடைக்க போறதில்லை. அப்ப அங்க என்ன தீர்த்தம் இருக்கோ அதை எடுத்து அன்னைக்கு நாம பண்ணிக்க வேண்டியதுதான். ஒருவேளை ஆற்றுக்கு போய் பண்ணக்கூடிய சக்தி இருந்தால், வாய்ப்பு வசதி இருந்தா பண்ணுவோம். அந்த வாய்ப்பு வசதி இல்லேன்னுட்டால் என்ன எண்ணம் மட்டும் நமக்கு வந்துடக்கூடாது தெரியுமா? வருஷம் முழுக்க இதே ஜலத்துல தானே பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு நாம எங்கேயோ ஆழ்வார்த்தினருக்கு வந்திருக்கோம், ஸ்ரீரங்கத்துக்கு வந்திருக்கோம், பக்கத்துல தீர்த்தம் இருக்கு. நாளைக்கு திரும்பி போனா இந்த ஜல வசதி கிடையாது இல்லையோ? அப்ப இன்னைக்கும் வேண்டாமே, வீட்டுல இருக்கிற குழாயிலேயே பிடிச்சு பண்ணி விடுறோமே என்கிற எண்ணம் தான் வேண்டாம்னு சொல்றேன். அன்னைக்கு பக்கத்துல தண்ணீர் கிடைக்கிறதா, அப்ப எடுத்து உபயோகப்படுத்திக் கொள்ளுவோம். நாளை கிடைக்கவில்லையா, நான் இனிமே சிட்டிக்க முடியாது ஜலத்தை. ஜலம் உலகத்திலேயே குறைஞ்சுட்டே போற நாள். இந்த ஆண்டே கூட 60% தான் மழையே பெய்யும்னு எல்லாரும் சொல்றதுக்கே ஆரம்பிச்சுட்டா. எவ்வளவு தீர்த்த கட்டம் என்ன பட போறோம்னு தெரியாது. புராணக்காரர்கள் எல்லாம் ஜலத்தினாலதான் லோகத்துல பெரிய யுத்தமே வரப்போறது அப்படின்னு ஏற்கனவே எழுதியும் வச்சிருக்கா. இன்னைக்கு இருக்கிறவாளும் எழுத ஆரம்பிச்சுட்டா. ஹிமாச்சலம் ஒண்ணுதான் பனிமூட்டம் இருக்கிற இடம், ஜலம் இருக்கிற இடம். அதை சுத்தி இருக்கிற 6-7 நாடுகள் அந்த ஹிமாச்சல தீர்த்தத்துக்காக சண்டை போட போறது உறுதி என்று எல்லாரும் பத்திரிகையாளர்களும் எழுதுறதுக்கு ஆரம்பிச்சுட்டா. புராணமும் இருக்கு, பத்திரிகையும் இருக்கு. ரெண்டா பார்த்தாலும் ஒரே கதை தான் சொல்றது. அப்ப ஜலத்தை நினைச்சாலே நமக்கு பயமா தான் இருக்கு. எங்கு நீர்நிலை குறைஞ்சிட்டு போறது. கோயம்புத்தூர் பக்கம் திருப்பூர் பக்கம் போனா 500 அடி தொலைக்கிணறு. கிணத்துக்கு வெறும் கிணத்துல ஜலம் தூக்கணும்னா ராட்டினம் போட்டு தூக்கினாலே 150 அடிக்கு இருக்கு. மொத்தத்தில் இதெல்லாம் குறைஞ்சுன்னு தான் வரப்போறது. என்ன பசுமாடு வச்சு பண்ணணும்னாலும் வாய்ப்பில்லை, மாட்டை கண்ணாலேயே பாக்குறது இல்லை. ஒரு தர்ப்பத்தை எடுத்தா எப்படி பவித்திரம் பண்ணணும்னு இன்னைக்கு நம்ம யாருக்குமே தெரியாது. அமாவாசை தர்ப்பணத்துக்கு 2 பவித்திரமா 3 பவித்திரமா, உபநயனத்துக்கு எத்தனை பவித்திரம்னு கேள்வி கேட்டா கூட தெரியவே தெரியாது. அதனால இதுல எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப நாம விலக்கினுட்டோம். எத்தனைக்கு எத்தனை இது சுலபமா தெரிஞ்சுன்னு நன்னா இருக்குமோ, ரசிக்க ரசிக்க பார்க்கலாமோ, ஆனா மெதுவா இதை பத்தி படிக்காமலே நகர்ந்து வந்துட்டோம். ஆனா ஒண்ணு தெரியுமா, இதை பத்தி நீங்க குழந்தைகளுக்கோ நீங்களோ படிச்சேனால் ரொம்ப புதுசா ஆவல தூண்டுறதா இருக்கும். ஓ இப்படி எல்லாம் கூட பண்ணி வச்சிருக்காளா, நன்னா இருக்கே இது, இத்தனை நாள் இதை போல கேட்டதே இல்லையே. ஒரு மனுஷனுக்கு அபூர்வ அர்த்தத்தை கேட்டா ஆனந்தமா இருக்குமா இருக்காதா? தெரிஞ்சின்ற ஒரே அர்த்தத்தை கேட்டு இருக்கிறத விட புதுசா உலகத்துல எத்தனையோ இருக்கு, அதை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். அதே போல இந்த சம்ஸ்காரங்களை புதியதான ஒன்னா நினைச்சுக்கலாமே, அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். அக்னி 7 வகையான அக்னி இருக்குன்னு சொல்றோம். சப்தார்ச்சிஸ்ங்கிறா 7 பேரை சொன்னாலே குழந்தைகளுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும். ஓ இதனாலதான் அக்னி 7ன்னு சொல்றோமா, இதனாலதான் இந்த மந்திரத்தை இப்படி சொல்றாளா, ஏன் உபாகர்மா ரிகுபாகர்மா சாமோபாகர்மா எதுக்காக பண்றோம், எதுக்கு சீச்சூர்னு இட்டுக்கணும், எதுக்கு விபூதி இட்டுக்கொள்ள வேண்டும், எதுக்கு வேட்டி உடுத்திக்கணும், எதுக்கு சீமந்தம், எதுக்கு உன்னயனம், எத்தனையோ கேள்விகள். குழந்தைகள் கேள்வி கேட்கட்டும்,
கேட்டதுக்கு தாராளமா பதில் சொல்லுவோம். அவர்களுக்கு பதில் சொல்றதுக்காகவாவது நாம் அனைத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு இந்த முக்கியமான சொத்தை நாம கொடுத்தாகணும் இல்லையோ. 16 சம்ஸ்காரங்கள்ங்கிறது சொத்து. அன்னைக்கு சின்ன குழந்தையிலே உபநயனமான முன்னே இது எல்லாரும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார்கள். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. வெளி பள்ளிக்கூடத்துக்கு போறதோட நின்று போச்சு. இப்போ அப்படிங்கிறத நம்ம காலத்தோட கொஞ்சம் முடிச்சுண்டு நம்மால தெரிஞ்சுக்க முடிய அளவுக்கு தெரிந்து கொண்டு அடுத்த தலைமுறையிற்கு இந்த செல்வத்தை கண்டிப்பா கொடுக்கணும். ஒன்று உறுதி, ஒரு நாள் இது அழிய மட்டும் போறதில்லை. எவ்வளவு குறைவான தேய்ந்த நிலைக்கு வந்தாலும் இந்த சம்ஸ்காரங்கள்லாம் அழிஞ்சே போடும். இன்னும் யாரும் பயப்படவே வேண்டாம். சனாதன தர்மம் இதை விட மோசமான காலங்களை சந்தித்துள்ளது. இன்னைக்கு இருக்கிற காலம் ரொம்ப நல்ல காலம்னு சொல்ல வேண்டும். இப்ப இத்தனை பேர் உட்கார விடாத காலங்கள்லாம் உண்டு. ஆங்கிலேயர் ஆட்சி காலம் இருந்தது, அதுக்கு முன்னாடி படையெடுப்பு காலம் இருந்தது. 1000 1300 வரைக்கும் பெரிய கஷ்டம், 1300 1757 வரைக்கும் வேற கஷ்டம், 1757 1947 வரைக்கும் வேற கஷ்டம், 947 அப்புறம் இன்னும் வேற கஷ்டம் என்ற அதாவது ஒரு விதத்துல ஒரு கட்டங்கள் இருந்துட்டு இருக்கு. நான் ஒண்ணுமே ஆலை அப்படி ஆயிருந்ததுன்னா இதை வெறும் தர்மம்னு சொல்லிருப்பா. சனாதன தர்மம்னு பேரிட்டு இருக்க மாட்டார்கள். எப்ப இது இத்தனைக்கும் சனாதன தர்மம்னு பேர் இருக்கோ, ஒரு மனிதன் தம் வீட்டுல என்ன செய்யணுங்கிறது எழுதப்பட்டிருக்கு, சமுதாயத்துக்கு என்ன செய்யணுங்கிறது எழுதப்பட்டிருக்கு. அவன்கிறவன் முழுவதுமாக உருவாக வேண்டும். அவனோ அவளோ தனக்கும் சமுதாயத்துக்கும் சம்பந்தம், தனக்கும் குடும்பத்துக்கும் சம்பந்தம், தனக்கும் பகவானுக்கும் சம்பந்தம். இந்த 3 கோணங்களையும் பார்த்து எழுதப்பட்டவை தான் சம்ஸ்காரங்கள். ஆனா இந்த 3 கோணத்துல நாம இப்ப படிக்கிறதோ எதுவுமோ எனக்கும் சம்பாதிக்கிறதுக்கும் சம்பந்தம். அந்த படிப்போட இப்போது நிற்கிறது. அந்த படிப்பையும் தாண்ட வேண்டும். இதை பத்தி தான் பராசரர் விஷ்ணு புராணத்தில் சொல்லும் போது சா வித்யா யா விமுக்தயே தத் கர்ம என்ன பந்தாய, சா வித்யா யா விமுக்தயே அதுவே கர்மம். எது உன்னை சம்சாரத்தில் தலைப்படுத்தாதோ அதுதான் கர்மம், அதுவே வித்யை. எது உனக்கு முக்தி கொடுக்குமோ அதுவே வித்யை. அதனால கண்டிப்பா அந்த வித்தியை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். சம்ஸ்காரங்களுடைய முக்கியத்துவம் என்னன்னு புரிஞ்சிருப்பீர்கள். நாம இப்ப பேசிட்டு இருக்கிறது 16 பெற்று பெருவாழ்வாதல பத்தியும் இல்ல, 16 உபச்சாரங்கள் உண்டு. அது கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். பகவானுக்கு ஆராதனம் பண்ணும் பொழுது ஷோடச உபச்சாரங்கள்னு சொல்லுவோம். அந்த உபச்சாரத்தை பண்றேன்னு ஆரம்பிச்சுட்டு தான் அபச்சாரமா முடிச்சுடுறோம். ஒரு நாளும் ஆராதனம் பண்ணி முடிக்கச்சே இந்த ஸ்லோகம் சொல்றோம் இல்லையோ, உபச்சாராபதேசேன கிருதான் அஹரஹன்மயா அபச்சாரானிமாம் சர்வான் க்ஷமஸ்வ புருஷோத்தம. 16 உபச்சாரம்னு ஆரம்பிச்சேன், 32 அபச்சாரமா முடிஞ்சு போச்சு. ஆகவே தேவரீர் தான் மொத்தத்தையும் ஏத்துக்கணும், க்ஷமிக்கணும்னு பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சுடுறோம். அவரும் சரி நாளைக்கு இதைத்தான் சொல்ல போறேன், நாளைக்கு இதைத்தான் சொல்ல போறேன், அதனால சரின்னு ஏத்துனுடுறார். இப்ப நம்ம இல்லத்துல பெருமாள் இருக்கார். நீங்க தவழ்ந்த கிருஷ்ணன் வச்சுருக்கலாம், இல்ல லட்சுமி நாராயண பெருமாள் சங்க சக்கரத்தோட எழுந்துள்ள இருக்கலாம், செல்ல பிள்ளையா இருக்கலாம், ரங்கநாதரா இருக்கலாம், வரதராஜ பெருமாளா இருக்கலாம். நம்ம எத்தனையோ பேர் வீட்டுல ரொம்ப நாளா பெருமாள் தான் இருப்பாரோ இல்லையோ. எத்தனை தப்பு நாம பண்ணாலும் எப்பவான அவர் கோவிச்சுட்டு இருக்காரோ. நீங்க ஒரு நிமிஷம் அவர் சுவாமி விக்கிரக ரூபத்தில் இருக்கார், அவர் போய் கோவிச்சுப்பாரா, என்ன கேட்கிறீர்ங்கிறத கொஞ்சம் மறந்துட்டு அவரும் பகவான் என் ஆராதனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார். அவர் வெறும் லோகமாக இருந்திருந்தால் நான் ஆராதனம் பண்ண போறதில்லை. இப்ப இங்க இருக்கிற இந்த மேசைக்கு நான் ஆராதனை பண்ணுவேனா, இல்ல இதுக்கு ஒலிபெருக்கி ஆராதனை பண்ணுவேனா? இதே போல ஒரு லோகத்துல தானே பகவான் பண்ணப்பட்டிருக்கார். ஆனா அவருக்கு நான் ஆராதனம் பண்றேன், பூஜிக்கிறேன். எப்ப அவரை பூஜிக்கிறேனோ அப்ப வெறும் லோகம் இல்லைங்கிறத நான் சம்மதித்து தானே பூஜித்து கொண்டிருக்கிறேன். வெறும் லோகம் இல்லைன்னா கடவுள்னு தெரிஞ்சுதானே பூஜை பண்றேன். அந்த கடவுள்னு தெரிஞ்சுனுட்டா அப்ப பொறுமையா தானே அவர் இருக்கார். இன்னைக்கு அவசரமா போனோம்னா 15 நிமிஷம் ஆராதனை பூஜை பண்றோம். ஒண்ணும் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள், இன்னைக்கு தேவையில்ல உமக்கு 3/4 மணி நாள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டா பெருமாள் ஆராதனத்தை 3/4 மணி நாள் ஏத்துக்கு போறார். நான் எடுக்கும் போதே சாம்பிராணி புகை காட்டணும். ஒருவேளை சின்ன தீப்பொறி கூட பெருமான் மேர்ல பட்டாலும் பட்டுவிடலாம், நடந்திருக்கலாம் இல்லையோ. நாம இப்படி எடுத்து தூபகாரத்தையே காட்டுறோம். அப்ப விஷ்புலிங்கம்ங்கிறது தீப்பொறி பறக்கிறது. நம்ம அதுல சாவதானமா இருக்கல. ஆராதனம் பண்ணும் போது கவனக்குறைவு ஏற்படவே கூடாது. பார்த்து பார்த்து அவருக்கு ஜாகிரதையா பண்ணணும். விட்டுட்டதுனால ஒரு தீப்பொறிவே அவர் பேர்ல பட்டுடுறது. அல்லது நான் ஏதோ தும்மலோட பண்ணிவிட்டேன், நகத்தை வெட்டிட்டு பண்ணிவிட்டேன், வாயில ஏதோ கை வச்சுட்டு எச்சல் பட்டுட்டு பண்ணிவிட்டேன், இது இத்தனை துளி கூட கவலைப்படாம பொறுமையா ஏற்றுக்கிறார். மறுநாள் கார்த்தால் அடியன் கதவை தற்க செய்வன், அதே சிரித்த சிரிப்போடு இருக்கிறார். அப்படின்னு அவரை பார்த்து நாம கத்துக்க வேண்டியது சகிப்புத்தன்மையும் பொறுமையும். நம்ம வீட்டுல இருக்கிற பெருமாளை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான குணம் என்ன தெரியுமோ, என்ன தப்பு நடந்தாலும் எப்படி பொறுமையா இருக்கார் இவர், எப்படி சகித்து கொள்ளுகிறார். மறுநாள் என்ன பார்த்து அவர் எரிஞ்சு விழறதே இல்லையே, கோபப்படுவதே இல்லையே.
ஆனா நான் மட்டும் ஒரு துளி எனக்கு ஏதானு சரியில்லைன்னா எப்படி கோவப்படுறேன் அப்படின்னு அவர் எவ்வளவு தூரம் கோவப்பட்டிருக்க வேண்டும். ஒன்னொன்னையும் நம்ம குறை வைக்கிறோம். மந்திரலோபம், கிரியாலோபம், திரவியலோபம். இந்த கோணத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மந்திரத்துல இந்த குறவு இருந்ததுன்னா இந்த பிராயச்சித்தம் பண்ணிக்கோ, கிரியையில இந்த குறவு இருந்ததுன்னா இந்த பிராயச்சித்தம் பண்ணிக்கோ. இதே போல நம்ம கிட்ட 2 பேர் வேலை செய்யறான்னு வச்சுப்போம். உனக்கு இந்த வேலையில இப்படி குறவு இருந்ததுன்னா இப்படி பிராயச்சித்தம் தேடிக்கோ. நம்ம வீட்டுல ஏதாவது ஏற்படுத்தி வச்சிருக்கோமா, இல்ல வேலை பார்க்கிற இடத்துல ஏதானு ஏற்படுத்தி வச்சிருக்கோமா? ஏதான் ஒரு தப்பு நடந்ததுன்னா உடனே கோபம், இல்ல வெளியில தள்ளிவிடலாம், வேலைக்கு வேண்டாம்னு சொல்லலாம், கோவப்படலாம். இப்படிதான் இத்தனை நாள் ஓடிட்டு இருக்கே தவிர இது நீ தப்பு பண்ணியா பரவாயில்ல நாளைக்கு சரிப்படுத்திக்கோ, ஆனா அதுக்கு பதில் இந்த ஒரு பிராயச்சித்தத்தை பண்ணிக்கோ என்று எந்த இடத்துலயும் எந்த சட்டமும் ஏற்படுத்தி வச்சிருக்கிறதாவே தெரியல. ஆனா சாஸ்திரத்துல மட்டும் எந்த தவறு செய்திருந்தாலும் பிராயச்சித்தம் கூறப்பட்டுள்ளது. அதனாலதான் நேற்றே விண்ணப்பிச்சேன். ஸ்மிருதின்னு சொன்னாலே ஆச்சாரத்துக்குண்டான ஸ்மிருதி, விவகாரத்துக்குண்டான ஸ்மிருதி, பிராயச்சித்தத்துக்குண்டான ஸ்மிருதி. இன்ன தப்பு நடந்துடுத்துன்னா இன்ன பிராயச்சித்தம், அதை நாம தான் தெரிஞ்சுக்கணும். பெருமாளுக்கு தீப்பொறி பட்டுடுத்து என்ன பிராயச்சித்தம் பண்ணலாம்? ஏன் ஸ்ரீரங்கத்திலே ஒரு நாள் பராசர பட்டர் பெருமாளிடத்துல போய் நேர நின்று கதறி கேட்டார். ஒரு நாய் உள்ளே நுழைந்ததாம். அதற்காக லகு சம்பிரோக்ஷணம் பண்ணிருக்கா. நேரம் எடுத்து புறப்பாடு நடக்கல. சட்டுன்னு கோவிலுக்குள்ள நாய் வந்துட்டா சம்பிரோக்ஷணம் பண்ணிட்டு தான் மேல நடக்கும். இதை கேள்விப்பட்ட பட்டர் பெருமானிடத்துல போய் பிரார்த்திக்கிறார். அப்படின்னா நித்தியம் நான் வந்துட்டு இருக்கேனே என்ன சம்பிரோக்ஷணம் பண்றதா இருக்கே, நாய் வந்ததுக்கு லகு சம்பிரோக்ஷணம் பண்ணிட்டு அதுக்கு இருக்கிற நன்றி கூட உன்னிடத்துல எனக்கு கிடையாது. நீ இத்தனை எனக்கு கொடுத்திருந்தாலும் ஏதானு கைமாறு செஞ்சிருக்கேனா, தேவரீர் அனைத்தும் கொடுத்திருக்கேன்னு மனசுல நினைச்சிருக்கேனா, இன்னும் எப்ப கொடுப்பேன்னு கேட்டு இருக்கேனே தவிர கொடுத்ததற்கு நன்றி கைமாறு நான் காட்டியதே இல்லை. அப்ப நாய் உள்ள நுழைஞ்சத்துக்கு சம்பிரோக்ஷணம் பண்ணம்னால் நான் உள்ள நுழைஞ்சத்துக்கு என்ன சம்பிரோக்ஷணம் பண்ண வேண்டும்? திருமங்கியாழ்வார் திருநெடுந்தாண்டகம் கடைசியில் தன்னை நாயினே சொல்லுகிறார். அடிநாயேன் நினைந்துட்டேனேன்னு பாசம். ஆகவே இதெல்லாத்தையும் யோசித்து பார்த்தால் சம்ஸ்காரங்களும் முக்கியம், விட்டுட்டோன்னா பிராயச்சித்தங்களும் முக்கியம். எதை விட்டாலும் பெருமான் பொறுமையா இருக்கார்னு தெரிஞ்சுக்கிறதும் முக்கியம். ஆனா அவருடைய பொறுமையை பரீட்சிக்குமா போலே நாம சம்ஸ்காரங்களை விட்டுடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்ல வரேன். அவர் பொறுமையோட தான் இருக்கார். ஆனா அதுக்கும் ஒரு எல்லை உண்டோ இல்லையோ? அவருக்கு எல்லையே இல்லை. ஆனா நாம அந்த பொறுமையை சோதிக்கிறதுக்கு ஒரு எல்லை வேணுமோ இல்லையோ? அந்த சோதனையே இல்லாமல் அவருக்கு ரொம்ப பிடித்தமா இருக்கு, அதுக்காக நான் பண்றேன் என்கிற நினைவோடு தான் சம்ஸ்காரங்களை செய்ய வேண்டும். இதனால நமக்கும் எத்தனையோ நன்மை கிடைக்கும். ஒன்னொன்னையும் பண்றதை விட்டுட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கை நன்னாலேயேன்னு அழவும் வேண்டாம், பண்றதை நிறுத்திட்டு இதனால பித்ருசாபம் ஏற்பட்டுடுத்துன்னு பயப்பட்டு இருக்கவும் வேண்டாம். ஜோசியன் ஜாதகம்னு ரொம்ப அலைஞ்சின்னு இருக்க வேண்டிய தேவையும் இல்லை. செய்ய வேண்டிய சம்ஸ்காரத்தை நன்கு செய்துட்டோம்னால் இன்னொன்னதுல இப்ப பலம் இல்லாட்டா கூட அடுத்த ஜென்மத்துல பலம் உண்டு. ஒருத்தர் கேட்டார், ஆண் குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக ஒரு சம்ஸ்காரம் பண்ணாருன்னு வச்சுப்போம். ஏதோ அந்த சுவாமிக்கு 2 பெண் குழந்தை பிறந்தாச்சு, ஒரு ஆண் இருக்கணும்னு அந்த சுவாமிக்கு ஆசை, அதனால ஒன்னு பண்ணி ஆண் குழந்தைய பெறாருன்னு வச்சுப்போமே. ஆனா பிறக்கவே இல்லை. அப்ப அந்த பண்ண சம்ஸ்காரம் வியர்த்தமா? நம்ம பண்ணிருக்கிற ஹோமமோ யாகமோ ஏதோ ஒன்று வீணா போடுமானால் எந்த யாக யஜ்ஞமும் பலத்தை கொடுக்காம வீணா போகவே போகாது. சரணாகதி உட்பட அடியன் சரணாகதி பண்ணிருக்கேன், பகவன் நீர் மோட்சம் கொடுக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். ஒருவேளை அவர் இந்த ஜென்மத்துல மோட்சம் கொடுக்கலன்னு வச்சுங்க, கொடுத்துடுவார். ஆனா ஏதோ ஒரு பிரபல பாபம் ஒரு பாகவத நடத்துல அடியன் அபச்சாரப்பட்டு அதனால சரணாகதி பலிக்கக்கூடிய நிலையில நாம இல்லேன்னு வச்சுங்க, ஒன்னாகாது. இந்த ஜென்மம் முடிஞ்சு போயிடும், அடுத்த ஜென்மத்திலோ அது பலிச்சு மோட்சம் கொடுத்துடும். அதை போல நாம எந்த சம்ஸ்காரங்களை செய்தாலும் இது ஒண்ணு கண்ணு முன்னாடி பலம் கிடைக்கலையே நினைச்சு சுணங்கவே வேண்டாம். இப்ப கிடைக்கலாம், அடுத்த பிறவியில கிடைக்கலாம், எந்த பிறவியில வேணா கிடைக்கலாம். எந்த பிறவியிலையோ கிடைக்கிறதுக்கு நாம் இப்ப பண்ண முடியுமா சுவாமினால்? எந்த வயசுலே ஓய்வூதியம் கிடைக்கணுங்கிறதுக்காக ஆயுள் காப்பீடு எடுக்க ஆரம்பிக்கிறோம். ஒரு 25-30 வயசுக்கு போட ஆரம்பிச்சிடும். இந்தாங்க 1 லட்ச ரூபா வச்சுங்கோ, 2 லட்ச ரூபா வச்சுங்கோன்னு ஏதோ வருஷம் இவ்வளவு போண்டு வரும். சாமி நீர் 60 வயசுக்கு அப்புறம் தான் அவ கொடுப்பேன்னு சொல்லியிருக்கா, இருப்பீரோ இல்லையோ? இருந்து அவ வாங்குற வரைக்கும் நீர் இருப்பீரா? இல்ல அவ இருப்பாளா? நீர் இருக்கணும், அவர்கள் இருக்கணும், லோகமே இருக்கணும். திடீர்னு 2012 உலகமே அழிஞ்சு படுத்துன்றான். அப்ப நான் கட்டினது இருக்க போறதா, அவாதான் இருக்க போறாளா, யாருதான் இருக்க போறா? ஒன்னும் போகாது. ஆனா ஒரு நம்பிக்கை. 30 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும் கட்டினே, 60வது வயசுல இருந்து ஞாபகம் வச்சுட்டு வருஷம் எனக்கு பணம் கொடுத்துருவா. அப்ப என்னைக்கோ ஒண்ணு கிடைக்க போறதுக்காக இன்னைக்கு முதலீடு செய்கிறோம். இது நாம் அறிந்தது. அதே போல சின்ன வயசுல சம்ஸ்காரங்களை ஒழுங்கா பண்ணினால் வயசான அப்புறம் ஓய்வூதியம் கிடைக்கும். இந்த ஜென்மத்துல சம்ஸ்காரங்களை ஒழுங்கா பண்ணினால்
அடி அடுத்த ஜென்மம் இருக்கணும்னு சொல்ல வரல. ஒருவேளை இருக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டாலும் பண்ணப்பட்ட சம்ஸ்காரங்கள் வீணாகவே போகாது. அது நமக்கு நல்லது பண்ணும். இந்த சம்ஸ்காரங்கள் நம்முடைய சந்ததியருக்கு நல்லது பண்ணும். பண்ணலாம் சுவாமி, ஆனா இந்த பிள்ளைதான் அடுத்த ஜென்மத்திலேயே எனக்கு பிள்ளையா? அது இத்தனை நாள் தெரியலையே. இந்த பிள்ளையா இருந்ததுன்னா சம்ஸ்காரம் பண்ணினா அப்ப அடுத்த பிள்ளை, இதே பிள்ளை அடுத்த ஜென்மத்திலையும் இருந்தா தேவையில்லையேனால் இந்த பிள்ளை போன ஜென்மத்திலையும் எனக்கு பிள்ளை இல்லையே. அப்படித்தானே இந்த ஜென்மத்துல பிள்ளையா பிறந்திருக்கார், பொண்ணா பிறந்திருக்கார். அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். நாம் அடுத்த பிறவி பிறக்கும் போது யாரோ ஒரு மனைவி, யாரோ ஒரு பிள்ளை, யாரோ ஒரு பொண்ணு இருக்கும். அப்ப அவர்கள் நன்னா இருந்தா தான் நாம சந்தோஷப்பட முடியும். அது இந்த ஜீவன் தான் அடுத்த பிறவியில பிள்ளையா பிறப்பான், பொண்ணா பிறப்பான்னு சொல்ல வரல. ஆனா எந்த ஜீவன் எனக்கு பிள்ளையாக பெண்ணாக இருந்தாலும் அந்த ஜீவன் நன்னா இருந்தா தானே நான் சந்தோஷப்பட முடியும். அது நன்னா இருக்கிறதுக்காகத்தானே இப்பவே சம்ஸ்காரங்களை பண்றோம். அப்ப இந்த ஜென்மத்துல நன்னா இருக்கிறதுக்கும் சம்ஸ்காரம் பண்ணணும். அடுத்த ஜென்மமோ பிரிதொரு ஜென்மமோ அப்ப நான் ஆனந்தமா இருக்கிறதுக்கும் சம்ஸ்காரம் பண்ணியாக வேண்டும். அதனாலதான் இதை ரொம்ப முக்கியமா ரிஷிகள் கூடி சேர்த்திருக்கார்கள். முதல்ல இந்த ரிஷிகளுக்கு எல்லாருக்கும் வணக்கம் கூறி அவர்களுக்கெல்லாம் நன்றி அறிதலோடு இருந்தால்தான் மேற்கொண்டு இதுல நமக்கு ஸ்ரத்தையே வரும். ஏன்னா பல விஷயங்கள் அதிருஷ்டமா இருக்கும். பண்றதை பார்த்தா சில சமயம் நமக்கே வேடிக்கையா கூட இருக்கும். ஆனா அந்த சுவாமி மட்டும், வாத்தியார் சுவாமி விடாம பண்ணிட்டு இருப்பார். நம்ம என்ன சொல்லி அதை உதாசீனப்படுத்தினால் கூட அவர் அதை பத்தியே கவலைப்படாமல் தாம் போற போக்குல பண்ணிட்டே இருப்பார். அதனாலே பாதி பேர் நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிறதே இல்லை. ஏதோ அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த சுவாமி பண்ணிட்டு இருக்கார். அவர் சீக்கிரம் மந்திரத்தை சொல்லி முடிச்சுடுவார் அப்படின்னு தான் நாம நினைக்கிறோம். அப்படி கூடாது. அதனால சம்ஸ்காரங்கள் எதுன்னு பார்க்க போறோம். நாம பிறந்த காலத்திலிருந்தே இது பண்ணப்பட்டிருக்கணும். இப்போ முதல்ல நமக்கு தோண போறது, இதெல்லாம் எனக்கு எங்க அப்பா அம்மா பண்ணாலோ, அதனாலதான் நான் இப்படி இருக்கேன்னு ஆரம்பிச்சிருவோம். இப்ப நாம் எப்படி இருக்கிறோமோ அநேகமா நீ சொன்னதுலேருந்து பார்த்தா இதுல ஏதோ சிலதெல்லாம் எனக்கு பண்ணலேன்னு தோன்றது. அதனாலதான் நாங்க இப்ப இவ்வளவு கட்டத்துல இருக்கோம். ஏன் எங்க அப்பா அம்மா பண்ணலேன்னு ஆரம்பிச்சிருவோம். அந்த பக்கமே நோக்கம் போகாமல் நான் ஏன் பண்ணலேன்னு கொஞ்சம் யோசிப்போம். ஏன்னா எடுத்த எடுப்பிலே புறத்தியார குத்தம் சொல்றதுக்கு தான் நம்ம மனசே போகும். அதுல மனசு போக வேண்டிய தேவையில்லை. நாமும் புரிஞ்சுக்க வேண்டியது, நாம சின்ன குழந்தையா இருக்கும் போது எவ்வளவோ அடியனுக்கு குழந்தை இருக்குன்னு வச்சுப்போம். இங்க இருக்கிற எல்லாருக்கும் இருந்திருக்கு. போ அவனுக்கோ அவளுக்கோ எப்ப உடம்பு சரியில்லையோ, எப்ப சொக்கா துணிமணி வாங்கணுமோ, தீபாவளி வந்ததோ, கார்த்திகை வாங்கியதோ, பள்ளிக்கூடத்துக்கு பணம் கட்டணுமோ, பார்த்து 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 அந்தந்த நிமிஷத்திலே பண்ணிருந்தோம். யாரோ ரொம்ப சாமானிய ஒருத்தர் 2 நாளைக்கு முன்னாடி அடியன்ட்டு கேட்டார். அவர் கேட்ட கேள்வியே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் என்னுடைய குழந்தைய பார்த்துட்டு இருக்கிறச்சே எப்ப வைத்தியர் இடத்துல கொண்டு போனாலும், வாத்தியார் இடத்துல கொண்டு போனாலும், எந்த வகுப்புக்கு போனாலும் ஒரு நிமிஷம் காலதாமதம் நான் பண்ணினதே கிடையாது. அவசர அவசரமா அது என் வேலை நினைச்சுன்னு போயிட்டு இருந்தேன். ஆனா இப்ப எனக்கு வயசா போச்சு, 75 ஆச்சு. என் பிள்ளைகளுக்கு வயசா இருக்கு, பொண்ணுக்கு வயசா இருக்கு. ஒண்ணுமில்ல, ஒரு வைத்தியர் இடத்துல என்ன அழைச்சின்னு போகணும். எப்ப போறேன்னு கேட்டு இருந்தேன். 4 நாள் ஆச்சு. அவன் நேரம் இல்லேன்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு சுவாமி ஒன்னே ஒண்ணுதான் புரியல. நான் அதே சமயம் அவன் சின்னவனா இருக்கிறச்சே நேரம் இல்லேன்னு சொல்லவே இல்லையே. ஆனா அவன் மட்டும் இப்ப என்ன பாத்துக்கச்சே நேரம் இல்லேன்னு சொல்றானே. அதனால நீங்க குழந்தைகளுக்கெல்லாம் இனிமே சொல்லுங்க, நேரம் இல்லேன்னு தயவு செய்து சொல்ல வேண்டாம். ஏன்னா உங்க அப்பா அம்மா அப்படி சொல்லலே. கடைசியில் என்ன ஆகும்? இப்போ இதே குழந்தைகளுக்கு வயசாகும் போது அவா குழந்தை நேரம் இல்லேன்னு தானே சொல்ல போறா. இவர்கள் இப்படி நடந்துட்டோம்னா அடுத்தது அவர்கள் தான் அப்படி நடந்துட போறா. அப்படி இல்லாம நாம தான் தாய் தந்தையர்களுக்கு வேண்டியதை செய்ய வேண்டும். அவர்கள் நமக்கு வேண்டியதை செஞ்சிருப்பா. இந்த சம்ஸ்காரங்கள்ல சிலதெல்லாம் விட்டு கூட போயிருக்கலாம். அதுக்குன்னு கவலைப்படாதீங்க. இது ஏதும் இல்லாமல் போனாலும் பகவானுடைய திருவடிகள் கண்டிப்பா நமக்கு முக்தி கொடுக்கும். இது எத்த செஞ்சமோ செய்யலையோ அதனால மோட்சம் போறோம்னு என் சொல்லவே வரல. அந்த வாதத்தை வைக்கவும் இல்லை. ஈஸ்வரனுடைய கிருபையால தான் நம்ம முக்தி அடைய போறோம். அப்படின்னு இருக்கிறச்சு இதெல்லாம் வேண்டவே வேண்டாமே சுவாமி, ரொம்ப நன்னதா போச்சு, பழம் நழுவி பால்ல விழுந்ததாச்சுங்கிற மூல்யம். எப்படி நீரும் சரணாகதினாலதான் மோட்சம்னு சொல்றீர், நாங்களே எல்லாத்தையும் விட்டாச்சு, ஆகவே ரெண்டும் ஒத்து போயிடுமேனால் அந்த சரணாகதர்களுக்கு மோட்சம் கொடுக்கிற பெருமானுடைய உள்ள ஆனந்தப்பட வேண்டாமா? அவரை திருப்திப்படுத்தணும்னு சொன்னால் இவ்வளவு தூரம் நமக்காக இறங்கி வந்து எல்லாத்தையும் கொடுக்க தயாரா இருக்கிறவருக்கு நாம் என்ன செய்ய போறோம்? அவர் வேற ஒண்ணும் கேட்கலையே, உனக்குன்னு விதிக்கப்பட்ட சம்ஸ்காரங்களை செய் என்று தான் கூறியிருக்கிறார். இப்ப சம்ஸ்காரங்கள் என்னன்னு பார்ப்போம். முதல் சம்ஸ்காரம் கர்ப்பாதானம். சொன்ன பேர்களை மட்டும் முதல்ல சொல்றேன். கர்ப்பாதானம், ஒரு ஆண் பெண்ணுக்கு கர்ப்பத்தை கொடுத்தல். இது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி 10 மாசத்துக்கு முன்னாடி செய்யப்பட வேண்டியது முதல் கர்ப்பாதானம். அடுத்தது புகும்சவனம். பும்சவனம்ங்கிறது புருஷ பிரஜை சீக்கிரமாக பிறக்க வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய சம்ஸ்காரம்னு நினைக்கிறோம். ஆனா புகும்சவனம்னு மட்டும் சொல்லப்பட்டதில்லை. பிரசவமே சீக்கிரம் சுகப்பிரசவமா நடக்கப்படணும்
அதற்குரிய மந்திரம் என்ன, அதுக்கு எப்படி அர்த்தம் பண்ணிக்கணும்னு மேல அதை பத்தி விளக்கமா சொல்லச்சே சொல்றேன். சுகப்பிரசவமா இருக்கணும். ஜராயுங்கிற உல்பம் ஜராயு, கர்ப்பப்பையிலிருந்து சிரவம் ஏற்பட்டு குழந்தை வெளியில வர வேண்டும். அப்ப ஏதும் ஒட்டி கொண்டு சிதைவோ மற்றுமுண்டான ஆபத்துகளோ ஏற்பட்டுடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காகத்தான் பும்சவனம் செய்யப்படுகிறது. பும்சவனம்னு சொன்னா புருஷ பிரஜை ஏற்படணுங்கிறதுக்காக. அதே போல சுகப்பிரசவமா ஏற்படணுங்கிறதுக்காகவும் பும்சவனம் பண்ணப்படுகிறது. இது ரெண்டாவது. மூணாவது சீமந்தோன்னயனம். சீமந்தம்னு சொன்னா வகிடு, உன்னயனம்னு சொன்னா எடுத்தல். சீமந்தோன்னயனம்னா வகிடு பிரித்தல்னு அர்த்தம். ஒரு பெண்ணுக்கு வகிடெடுத்து பிரித்து கணவனே அலங்காரம் பண்ணி விடுகிறார். அதுக்கு அத்திக்காய் பழம், தர்ப்பங்கள் இதை சேர்த்து வைத்து கொண்டு இவ்விடத்தில் வைத்து சீப்பை வச்சு வாடுற மாதிரி வகிடெடுக்கிறதுக்கு தான் சீமந்தோன்னயனம்னு பேர். இன்னைக்கு பும்சவன சீமந்தம் பும்சவன சீமந்தம்னு சேர்த்து பண்ணுகிறோம். பும்சவனம் தனி கர்மா, 2ஆம் மாசத்திலிருந்தே செய்து விடலாம், 8ஆம் மாசம் வரைக்கும் செய்யலாம். சீமந்தோன்னயனம் தனி சம்ஸ்காரம், 4வது மாசத்திலிருந்து தான் அது செய்யப்பட வேண்டும். அதனால எப்படி 2லேருந்து 8 பண்ணலாம், 4லேருந்து 8 பண்ணலாம்னு வச்சுட்டாலும் இல்லையோ, அதனால 2ஐயும் சேர்த்து இப்ப 6லேருந்து 8 பண்ணலாம்னு சுகரமா வச்சுட்டோம். இருக்கட்டும், ஆனா 2 சேர்த்து செய்யப்படுகிறதுங்கிறதுக்காக சொல்றேன். அப்ப பும்சவனம் 2வது, சீமந்தோன்னயனம் 3வது. இது 3ம் பிறப்பதற்கு முன்னால் செய்யப்பட வேண்டியவை. கர்ப்பாதானம், பும்சவனம், சீமந்தம். இந்த 3ம் குழந்தை பிறப்புக்கு முன்னால். குழந்தை பிறந்தவுடன் செய்யப்பட வேண்டியது ஜாத கர்மா. ஆனா இன்று அது பிறந்தவுடன் செய்யப்பட இயலவில்லை. நம்ம வீட்டிலேயே பிரசூதிகா கிரகம் ஏற்படுத்தி, அதாவது நிருதி நைருதி மூலைன்னு சொல்ற மூலை, தென்மேற்கு மூலை, தென்மேற்கு மூலையில இருக்கிற அறையத்தான் பிரசவரையா ஏற்படுத்தணும் வசிஷ்டாச்சாரியரே சொல்றார். அதனால அந்த இடத்துல பிரசவை ஏற்படுத்தி, எப்ப பிரசவத்துக்கு நாள் குறிக்கப்பட்டிருக்கோ அதற்கு 2 நாட்கள் 3 நாட்கள் முன்பாக நல்ல நாள் பார்த்து மங்களமான நாளில் அந்த பெண் வாத்தியத்தோட தனக்கு வேண்டிய தோழிகளோட பிரசூதிகா கிரகத்தில் புகுந்து விடுகிறாள். அங்க எந்த விதமான ராட்சச பிசாசங்களும் உள்ள வராமைக்காக அனைத்து மந்திரங்களும் சொல்லி இடமே ஜாகிரதப்படுத்தப்படுகிறது. அதற்கப்புறம் குழந்தை பெற்றெடுக்கிறாள். குழந்தை பிறந்தவுடன் தொப்புள் கொடியை கத்திரிப்பதற்கு முன்னாலேயே வயிற்றை தொட்டுக்கொண்டு அந்த பிறந்த குழந்தையை உச்சி முகர்ந்து பார்த்து செய்யப்பட வேண்டிய கர்மா ஜாத கர்மா. அப்ப அது பிறந்தவுடன், அது அப்பதானே பிறந்திருக்கு, பிறந்தவுடனேயே செய்யப்பட வேண்டிய கர்மா. அதற்கு பிற்பாடுதான் தொப்புள் கொடி அறுக்கப்பட வேண்டும். ஆனால் இன்று அதற்கு வாய்ப்பில்லை. என மருத்துவமனையில் பிறக்கிறபடியால் புண்ணியாக வாசனமாகி நாமகரணம் பண்றோம் பாருங்க, 11வது நாள். 11ன்னு நாம சொல்றது கூட சரி கிடையாது. என்னைக்கு பிரசவித்தாலோ பிரசவித்ததிலிருந்து 10வது நாள் தான் பிரசவத்தாய் தீர்த்தமாடலாம். அன்றைய தினமேதான் புண்ணியாக வாசனம், அன்றைய தினமேதான் ஜாத கர்மா, அன்றைய தினமேதான் நாமகரணம். அது இப்ப நாம வச்சிருக்கிற வழக்கம். நாமகரணத்தை 30வது நாளும் பண்ணலான்னு சொல்றது, 365 நாள் கழிச்சும் பண்ணலான்னு சொல்றது. அது அந்த தாயினுடைய சேயினுடைய நலத்தை பொறுத்தது. ஓரோரு இடத்திலையும் ரிஷிகள் எல்லாம் இப்பப்ப இந்த குழந்தை ஜாகிரதையா இருக்கணும், ஒருவேளை நோய்வாய்ப்படலாம், தாயார் நோய்வாய்ப்படலாம், அல்லது தாயாருக்கு 6 மாசம் ஆன பிற்பாடு மறுபடியும் அவர் மாதவிடாய் காலத்தில் இருக்கலாம். அது ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து நாள் குறிக்கிறார். இப்படி அவளுக்கு விடாய் காலமா இருந்தா இதை இப்ப வச்சுக்காதே, அதனால அதுக்கு உனக்கு விதிவிலக்கு தரேன், அதை மாத்தி வேற நாள்ல நீ வைத்துக் கொள்ளலாம். தாயாரும் இருக்க வேண்டும், தந்தையும் இருக்க வேண்டும், ஸ்ராத்தம் வரைக்கும். இது இப்ப இது பிறந்ததுலேருந்து மட்டும் இல்லை, நம்ம வீட்டிலேயே ஒரு ஸ்ராத்தம் பண்றோம். அதே ஏன் தாயார் தாப்பனார் மாமனார் மாமியார் போயிட்டா அதற்குரிய கர்மங்கள் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுங்க, கூட இருக்கிறவ இருக்க வேண்டும். மனைவி இல்லாமல் போனால் கர்மங்களே தள்ளி போகிற வாய்ப்பு கூட உண்டு. அந்த அளவுக்கு அவ கூட இருந்து பண்ண வேண்டும். எதுக்கா எத்தனை சொல்றேன்னு, இதுதான் ஆண்களுக்குன்னு இருக்கிற கர்மங்கள், பெண்களுக்கு இதுக்கு இந்த சம்ஸ்காரத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தயவு செய்து நினைக்க வேண்டாம். அனைத்து சம்ஸ்காரமும் அவள் கூட இருந்து அனுமதித்துத்தான் செய்ய வேண்டும். ஓரோரு இடத்துலையும் அவளுடைய பங்கென்னு ரிஷிகள் சொல்லிண்டே தான் வந்திருக்கார்கள். அப்ப நாம ஜாத கர்மா பிறந்தவுடன் செய்யப்பட வேண்டிய கர்மா. அடுத்து நாமகரணம், பெயர் சூட்டு விழா, எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச கர்மா. அது நம்ம எல்லாருக்கும் இப்ப பண்றோம். புண்ணியாவச்சனம் பண்ணிட்டு பெயர் சூட்டு விழா பண்ணி விடுகிறோம். நல்ல பேரா எப்படி வைக்கணுங்கிறத பத்தியும் ரிஷி சொல்லியிருக்கார். அடுத்தது நிஷ்கிரமணம். நிஷ்கிரமணம்ங்கிறது 12வது நாள்ல இருந்து 3வது 4வது மாசம் வரைக்கும் கூட பண்ணலாம். நிஷ்கிரமணம்னால் பிரசூதிகா அறையிலிருந்து, பிரசவ அறையிலிருந்து குழந்தைய வெளியில கூட்டின்னு வரணும் இல்லையோ, உள்ள இருக்கிற எல்லாரையும் பார்க்க ஆரம்பிச்சிடும். முகம் பார்க்கறதா, சிரிக்கிறதா, அடையாளம் தெரியறதா பெண்கள் கணக்கு வச்சிருக்கா பாருங்க. அது வெறும பார்த்துட்டு இருக்கும். அப்படியே அயோமய பார்வையா தான் குழந்தை பார்க்கும். ஆளை சரியா தெரிஞ்சுன்னு பார்க்காது. எத்தனை நாளைக்கு ஒண்ணும் புரியாத மலங்க மலங்க பாக்குறது, எப்ப லட்சியத்தை தெரிஞ்சு பாக்குறது,
சொல்ற வார்த்தைக்கும் பார்க்கிற பார்வைக்கும் எப்ப அதுக்கு சம்பந்தம் வந்துடுத்து அப்படிங்கிற கணக்கெல்லாம் பெண்கள் தாய்மார்கள் வச்சுருக்காளோ இல்லையோ, அது பெற்றவளுக்கு தெரியுமோ இல்லையோ, கூட இருக்கிற செவிலித்தாயார்கள் எல்லாருக்கும் நன்னா தெரியும். இந்த நாளா இருக்கு, இப்படி சொல்றது பார்க்கல, முழிக்கிறதா குப்புறப்படுத்துக்கிறது பார்க்கறதாங்கிறது ஒன்னொன்னு இருக்கே. அப்ப உள்ள இருக்கிற மனுஷர்கள் எல்லாரோடையும் பழக்கம் ஏற்பட்டு கொடுத்தனால் அதுக்கு மெதுவா பயம் போயிடும். இவாளை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு அதுக்கு இனிமே பிடிக்காது. முதல்ல 6 பேரை மட்டும் பார்க்கறச்சே பிடிச்சது, பயந்தது. ஓஹோ எதோ சத்தம் கேட்டுன்னு மலங்க மலங்க பார்க்கும். அவ எல்லாரும் பழகிவிட்டா, இவ அப்படித்தான் சண்டை போண்டே இருப்பான்னு தெரிஞ்சுனுட்டா. தெரிஞ்சின்ற பிற்பாடு அது வேற என்ன பண்ண சொல்லுங்க. அப்ப அடுத்தது உலகத்தை அதுக்கு பரிச்சயம் பண்ணி விடணும் இல்லையோ. அதனாலதான் நிஷ்கிரமணம்னு வைத்திருக்கார்கள். நிஷ்கிரமணத்துல வித்தியாசம் சொல்றா. சூரியனை பார்ப்பதற்கு 3வது மாசமும் சந்திரனை பார்ப்பதற்கு 4வது மாசமும் அழைச்சின்னு போனோமா. அப்படின்னா குழந்தைய பகல் அழைச்சின்னு போலாம் 3வது மாசமே. வெளியில எடுத்துன்னு போனோம்னா, ராத்திரி வேளையில எடுத்துன்னு போனோம்னா 4வது மாசம் ஆக வேண்டும். என்ன அதற்குரிய நாள் வித்தியாசம் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு நிஷ்கிரமணம்னு பெயர். அடுத்த அன்னப்பிராசனம், திருட உணவு ஆகாரம் கொடுத்தல். அது 7வது சம்ஸ்காரம். அன்னத்தை ஊட்டணும் இல்லையா. அன்னம் ஊட்டுறதுக்கு 2 பயன் உண்டு. ஒன்னு குழந்தையும் மேல மேல திருடமா வளரணும். 2 எப்போதும் தாயாருடைய கட்டுப்பாட்டிலேயே இருந்துடக்கூடாது. தாய்க்கு இருக்கிற விருப்பத்துல தாய்ப்பாலே அவ கொடுத்துட்டு இருக்கலாம். இப்ப 2ஐயும் பார்க்க வேண்டும். தாய்ப்பாலே கொடுக்காத படுறாளே குடுன்னு சொல்ல வைக்கிறதுக்கும் பிரச்சாரம் பண்ண வேண்டியிருக்கு. ஆனா சாஸ்திரம் அன்னைக்கு பண்ணின பிரச்சாரம் அப்படியே கொடுத்துட்டு இருந்தா அவளுக்கு இருக்கிற சக்தி குறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் தாயார் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும், குழந்தையும் ஆரோக்கியத்தோடு இருக்கணும், அதுவும் திருடமா இருக்கணும்ங்கிறதுக்காகத்தான் அன்னப்பிராசனம் ஏற்படுத்தி வைத்தார்கள். 8வது சூடாகரணம், குடுமி வைத்தல். நன்கு க்ஷவரம் பண்ணி எப்படி குடுமி வைக்கணும், முன்னாடி குடுமியா பின்னாடி குடுமியா. அந்த நாள்ல எல்லாம் 2 குடுமி 3 குடுமி எல்லாம் வச்சிருந்தாலும். அப்பெல்லாம் அதெல்லாம் இப்ப ரொம்பவே காலம் மாறி போயிருக்கு. இப்போ ஒரு குடுமியாக ஒன்றாகத்தான் கட்டி வைத்திருக்கிறோம். அது 8 வரைக்கும். அப்புறம் கர்ணவேதம். கர்ணவேதம்ங்கிறது காது குத்துதல் விழா. அப்ப இது எல்லாமே ஒரு குழந்தை பிறந்தவுடன் ஜாதகர்மா, அடுத்தது நாமகரணம், அடுத்தது நிஷ்கிரமணம், அடுத்தது அன்னப்பிராசனம், அடுத்தது சூடாகரணம், அடுத்தது கர்ணபேதம். இதுவரைக்கும் படிப்பதற்கு முன்னால் செய்யப்பட வேண்டியவை. பிறக்கறதுக்கே முன்னால் செய்யப்பட வேண்டிய 3. அதை பிரிச்சு விடுங்க. கர்ப்பாதானம், பும்சவனம், சீமந்தம் 3. அதுக்கப்புறம் பிறந்த உடனே செய்யப்பட வேண்டியவை 6. ஜாதகர்ம, நாமகரணம், நிஷ்கிரமணம், அன்னப்பிராசனம், சூடாகரணம், கர்ணபேதம். 6, 3, 9 ஆயிடுத்து. இப்போ பாக்கி 7 வித்யாரம்பம். இது எல்லாமே படிப்புக்காக செய்வதிருப்போம். வித்யாரம்பம்ங்கிறது ஆனாவன்னா கத்துக் கொடுக்கிறது. எழுத கத்துக் கொடுக்கிறோமோ இல்லையோ, அது வித்யாரம்பம். அதற்கு மேற்கொண்டு சாஸ்திரம் படிக்கணும், வேதங்களை கற்க வேணுமானால் அதற்கு அந்த பிள்ளைக்கு யோக்கியத்தை வேணுமோ இல்லையோ, அதற்கு உபநயனம் செய்யப்படுகிறது. வித்யாரம்பம், உபநயனம். உபநயனம் ஆன பிற்பாடு வேதாரம்பம். அவன் வேதத்தை கற்பதற்கு தொடங்க வேண்டும். வருஷத்துல 5.5 மாசங்கள் தான் வேதாத்தியனம் பண்ண முடியும். பாக்கி மாசங்கள் எல்லாம் இதிகாச புராணங்களைத்தான் அத்தியனம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்றது. அதை மேல பார்ப்போம். அப்ப வித்யாரம்பம், உபநயனம். உபநயனம்னு சொல்றது பூணூல் கல்யாணம் பண்ணி ஆச்சாரியனுக்கு அருகே கொண்டு போய் விடுவது. உபநயனம்னாலே பூணல் போடுறதுன்னு அர்த்தம் இல்லை. யஜ்ஞோபவீத தாரணம்னு சொன்னத்தான் பூணல் போடுறதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் காயத்ரி மந்திரத்தை உபதேசிப்பது பிரம்மோபதேசம்னு சொல்லப்படுகிறது. அப்ப உபநயன பிரம்மோபதேச முகூர்த்தம், யஜ்ஞோபவீத தாரண முகூர்த்தம்னு தான் அது சொல்லப்பட வேண்டும். வெறுமன உபநயனம்னு மட்டும் இல்லை. இந்த முகூர்த்தம் ஆன பிற்பாடு மேற்கொண்டு ஆச்சாரியனுக்கு அருகலை இவன் கொண்டு போய் விடப்படுகிறானோ இல்லையோ. உபன்னா சமீபத்தில், நயனம்னா கொண்டு போய் விடுதல். உபநயனம்னு சொன்னால் மேற்கொண்டு வேதத்தை அத்தியனம் பண்றதுக்காக ஆச்சாரியனுக்கு அருகே கொண்டு போய் விடுதல். இது உபநயனம். அடுத்தது ஆச்சாரியன் வேதத்தை தொடங்குவாரே, அவர் சந்த சொல்றதுக்கு இஷேத்வர் ஜேத்வா சொல்ல போறார். அக்னிமேளே புரோஹிதம்னு சொல்ல ஆரம்பிப்பார். அது அத்தனை வேதாரம்பம். வேதத்தை ஆரம்பிச்சன்னிலேருந்து அவன் அதிலிருந்து கற்கிறான் 8 ஆண்டுகள் 12 ஆண்டுகள் கற்கிறான். எல்லாம் பிரம்மச்சாரி விரதத்தோட கத்துக்கிறான். 7 வருஷம் படிக்கிறவா இருக்கா, 8 வருஷம் படிக்கிறவா இருக்கா, 12 வருஷம் படிக்கிறவா இருக்கா. முதல்ல ஸ்வசாக்கையை அத்தியனம் பண்ண வேண்டும். ரிக் சாக்கையோ யஜுஷாக்கையோ சாமசாக்கையோ அவனுடைய சாக்கையை முதல்ல அத்தியனம் பண்ணணும். அந்த அடியன் சொல்றது சாக்கைன்னு சொன்னேன், வேதம்னு சொல்லல. இப்போ ரிக் வேதமோ யஜுர் வேதமோ சாம வேதமோன்னு மட்டும் சொல்லக்கூடாது. என்ன, சாமவேதத்திலேயே ஜெய்மினி சாக்கை உண்டு, சாமவேதத்தில் ராணாயணி சாக்கை உண்டு, சாமவேதத்தில் கௌதம சாக்கை உண்டு. அப்படின்னா சாமவேதம் படிச்சேன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. சாமவேதத்துக்குள் நான் எந்த சாக்கையை சேர்ந்தவனோ அந்த சாக்கையை அத்தியனம் பண்ணணும். எல்லாம் பண்றதா இருந்தா தானே சுவாமி.
நீர் ஏதோ ரொம்ப சாக்கையெல்லாம் இருக்கு, இது ராணாயணி சாக்கையா, கௌதம சாக்கையா, ஜெய்மினி சாக்கையானால் எல்லா சாக்கையும் தான் நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். பூர்ணமா அத்தியனம் பண்றதுக்கு 8 வருஷம் ஆகலாம், 12 வருஷம் ஆகலாம். வேண்டாம், ஒரு 4 பிரஷ்னம் 5 பிரஷ்னமானு கத்துக்கலாம். அவ்வளவு முடியல, ஒரு 50 பஞ்சாதியானு கத்துக்கொள்ளலாம். ஏன்னா தினப்படி ஒரு பிரஷ்னமானு சொல்லணுங்கிற சாஸ்திரம். பிரம்ம யஜ்யம்னு சொல்றோம் இல்லையோ, பஞ்சமகா யஜ்யத்துக்குள்ளே ஓர் யஜ்யம்ங்கிறது கண்டிப்பா வேதத்தை சொல்லுதல். அதனாலே அதை கற்க வேண்டும். வேத ஆரம்பம், வேதாரம்பத்திலேருந்து 7 வருஷம் 8 வருஷம் 12 வருஷம் படிக்க போறான். அதுக்கப்புறம் கடைசி ஒரு முக்கியமான சடங்கு, இதை நான் முடிச்சுட்டேன் அப்படிங்கறத தெரிவிக்கணும் இல்லையோ. எல்லாமே இந்த சடங்குகள்ல ஒரு அழகு இருக்கு பாருங்க. வெளி உலகத்துக்கு செய்தி போயிடும். நாம் இந்த சடங்கை செஞ்ச உடனே, ஓ இந்த நிலை இந்த பிள்ளைக்கு வந்துடுத்து போல் இருக்கு, இந்த நிலையை இந்த பெண் அடைந்து விட்டால் போல் இருக்குன்னு உலகத்துக்கு செய்தி போடுறது. எனக்கும் சமுதாயத்துல ஒரு அந்தஸ்து கிடைக்கிறது. இன்னது ஆயிருக்கு இந்த பிள்ளைக்கு, இன்னது ஆலை இந்த பிள்ளைக்குன்னு கிடைக்கிறது இல்லையோ. ஒரு பெண்ணுக்கு சீமந்த் ஆயிடுத்தா, அப்ப 5வது மாசம் இனிமே குழந்தை பிறக்க போறது. சீமந்த் ஆயிருக்கு, கேசத்து பும்சவன் ஆயிருக்கா, அப்ப இத்தனை மாசம் ஆயிருக்கு பண்ணிக்க போறா. அப்படிங்கறதெல்லாம் உலகத்துக்கு ஒரு செய்தி கொடுக்கிறோம் இல்லையோ. எல்லாரும் கூட இருக்கிறவர்கள் தயாரா இருப்பா. அதே போல இந்த பிள்ளை பிரம்மச்சாரியா இருந்து முழுக்க அத்தியனம் பண்ண வரைக்கும் பெரிய தாடி மீச வளர்ந்து போச்சு. அதெல்லாத்தையும் வழிக்க வேண்டும் இல்லையோ. அதை மழித்து க்ஷவரம் பண்றதுக்குங்கிறதான் கேசாந்தம்னு பேர். கேசாந்தம்னா தாடியை எடுத்து விடுதல். விரதம் வச்சுருக்கான், தீட்சை வச்சுருக்கான். நான் இப்ப முக்கியமா ஏதாவது ஒண்ணு நடக்கணும்னா பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சுக்கிறேன், 48 நாள் க்ஷவரம் பண்ணிக்கிறது இல்லை. எதுக்கு சுவாமி வச்சிருக்கேன்? தீட்சை வளர்த்துன்னு இருக்கேன். என்ன தீட்சை? இது நடந்தா எடுத்துறதுன்னு வச்சிருக்கேன் அப்படின்னு தீட்சை சொல்றோம் இல்லையோ. அதை போலதான் தீட்சிதர்னு சொல்லலையா. ஒரு தீட்சை எடுத்துட்டு இருக்காருனாலே இந்த காரியத்தை கண்டிப்பாக முடிப்போம்ங்கிற உறுதி பூண்டு இருக்கிறார் என்ற அர்த்தம். அந்த உறுதியை வெளிப்படுத்துறதுக்காக மீசே தாடின்னு வைத்துக் கொள்கிறோம். அதை எடுத்து விடுதல் அப்படின்னே வேதாரம்பத்தை தொடங்கி வேத அத்தியனத்தை எல்லாம் முடிச்சுட்டான். அப்புறம் கேசாந்தம், அவன் தன் தாடியையும் மீசையும் எடுத்து விடுகிறான். சேர்த்துத்தான் எடுக்க வேண்டும். எதுக்காக சொன்னேன்னா, ஒன்னை விட்டுட்டு ஒண்ணு கிடையாதுன்னு சொல்ல வந்தேன். இப்போ என்ன ரெண்டையும் சேர்த்து வச்சிருந்தா அப்புறம் ரெண்டையும் சேர்த்து தானே எடுக்க வேண்டும். அது கேசாந்தம். அதற்கப்புறம் சமாவர்த்தன ஹோமம். 16 சம்ஸ்காரங்களில் 14வது சம்ஸ்காரம் சமாவர்த்தனம்னு பேரு. நேத்தே சுருக்கமா சொன்னேன். சமாவர்த்தனம்னா பிரம்மச்சரியாசிரமம் இவனுக்கு அத்தியனம் முடிஞ்சு போச்சு. அத்தியனம் முடிந்தவுடன் இந்த ஹோமத்தை பண்ணிவிட்டுத்தான் புறப்படுகிறான். அந்த ஹோமத்தில் இவன் விரதம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் வாழ்நாள் முழுக்க பிரம்மச்சாரியாக இருக்க போகிறேனா, அல்லது நல்ல பெண்ணாக தேடி கல்யாணம் பண்ணிக்கொள்ள போகிறேனா? சமாவர்த்தன ஹோமத்தின் போது இதை கூறுகிறான். அதற்குண்டான விரதத்தை எடுத்து நடுறான். அப்ப அவர் உபதேசம் பண்ணி அனுப்புவார். ஆச்சாரியன் என்னென்ன சொல்றாரோ அதை கேட்டுக்கொள். அந்தேவாசின மனுஷாஸ்தி ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ, மாத்ரு தேவோ பவ, பித்ருதேவோ பவ, நிறைய அவர் சொல்லி அனுப்புகிறார் இல்லையோ. அந்த சமாவர்த்தன ஹோமத்தின் முடிவில் தான் ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு நிறைய உபதேசங்களை செய்வார். வேதமனுச்சாச்சாரியோந்தே வாசின மனுஷாஸ்தி சத்தியம் வத தர்மஞ்சர சுவாத்தியாயான்மா பிரமத ஆச்சாரியாய பிரியன் தனமாகிருத்திய பிரஜாதந்தும் மாவ்யவச்சேத்சி சத்தியான்ன பிரமதிதவ்யம் தர்மான்ன பிரமதிதவ்யம் குஷலான்ன பிரமதிதவ்யம் பூத்தேன பிரமதிதவ்யம். பெரிய உபதேசம். இந்த உபதேசத்தெல்லாம் அப்பதான் அந்த பிள்ளை வாங்கிக்கொள்ள வேண்டும். இதன்படி இனிமே நான் கண்டிப்பா நடக்கிறேன்னு உறுதி கொடுத்துட்டு போகணும். அது 14வது சம்ஸ்காரம். அதற்கப்புறம் 15வது சம்ஸ்காரம் விவாகம். பிள்ளை வெளியேறினவர் ஆச்சாரியனுடைய அனுமதியோட தந்தை தாய் பார்த்து இவள் நல்ல பெண்ணு தேர்ந்தெடுத்து தன் குலத்துக்கு ஏற்றவளா, தன் குணத்துக்கு ஏற்றவளா, அவள் குலவதியா அவள் குணவதியா என்று பிள்ளை வீட்டாரும் பார்க்க வேண்டும், பெண் வீட்டாரும் பார்க்க வேண்டும். இவா 2 பேரும் பார்த்து விவாகம் நடக்கிறது. அது 15வது சம்ஸ்காரம். அந்த விவாகத்துக்கு பிற்பாடு மறுபடியும் கர்ப்பாதானம், பும்சவனம், சீமந்தம் என்ன கீழே இருந்து நாம பார்த்தது அனைத்தும் வரும். ஒண்ணுதான் மிச்சம். இப்போ விவாகமும் ஆச்சு, ஷட்டப்த பூர்த்தியும் ஆச்சு, சதாபிஷேகம் ஆச்சு. அப்புறம் மிருத்யு தேவதை வருவார். வந்தால் மரணம் நடக்கிறது. மரணத்துக்கு பிற்பாடு அன்று செய்ய வேண்டிய செயல், மறுநாள் சஞ்சயனத்தின் போது செய்ய வேண்டிய செயல், 10 நாள் நித்தியவிதி பண்ண வேண்டியது, 10வது நாள் அன்னைக்கு தசாஹஸ் பண்ண வேண்டியது, 11வது நாள் ஏகோதிஷ்டம் செய்ய வேண்டியது, 12வது நாள் சபிண்டீகரணம் பண்ண வேண்டியது, எல்லா ஸ்ராத்த கர்மமும். அப்புறம் மாசந்தோறும் சோதகும்பம் பண்ண வேண்டியது, மாசந்தோறும் மாசியம் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் முதல் ஆப்திகம், முதல் வருஷ ஸ்ராத்தம் பண்ண வேண்டியது, அது பிரத்யாப்திகம். அப்புறம் ஆண்டுதோறும் ஆப்திகம் ஸ்ராத்தம் பண்ண வேண்டியது வருஷாப்திகம். இது இத்தனை சேர்ந்த அந்தியஷ்டின்னு சொல்லுவார்கள். அப்படின்னா ஒருத்தனுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அந்த அந்தத்திலிருந்து செய்யப்படுகிற இஷ்டி அது கடைசி. இதத்தான் அபரகாரியம்னு சொல்லி விடுகிறோம். ஆக கர்ப்பாதானம், பும்சவனம், சீமந்தம் இந்த 3ம் பிறப்பதற்கு முன்றால். பிறந்த பின்
ஜாதகர்ம, நாமகரணம், நிஷ்கிரமணம், அன்னப்பிராசனம், சூடாகரணம், கர்ணவேதம், இது இத்தனையும் படிப்பதற்கு முன், பிறந்ததற்கு பின், படிப்பு ஆரம்பிப்பதற்கு முன். வித்யாரம்பம், உபநயனம், வேதாரம்பம், கேசாந்தம், சமாவர்த்தனம், இந்த அஞ்சும் வித்யின் போது, கல்வி கற்கும் போது, கல்வி கற்று முடித்த பிற்பாடு விவாகம், வாழ்க்கையே முடிந்த பிற்பாடு அந்தியேஷ்டி என்பதைத்தான் 16 சம்ஸ்காரங்களாக பிரித்துள்ளார்கள். இப்ப இதுல முதல் சம்ஸ்காரம் கர்ப்பாதானம். ஒரு சம்ஸ்காரத்திலேயும் எதுக்காக பண்றோம்னு பார்ப்போம், எப்ப பண்ணணும்னு பார்ப்போம், இருக்கிற அவகாசத்துக்கு தகுந்த 1-2 மந்திரங்கள் ஏன் சொல்லியிருக்குன்னு சொல்றேன். இந்த சம்ஸ்காரத்தினால என்ன பலன் கிடைக்க போறதுங்கிறதையும் பார்ப்போம். கர்ப்பாதானம்ங்கிறது ஒரு ஆண் தன்னுடைய ரேத்தஸை பெண்ணினுடைய யோனிக்குள்ளே செலுத்தி அதன் மூலமாக அவளுக்கு கர்ப்பம் ஏற்படுகிறது. கர்ப்பத்தை ஆதானம் பண்ணுகிறான், கர்ப்பத்தை வைக்கிறான். அதுக்கு சாஸ்திரக்காரர்களே சொல்லியிருக்கா, கர்ப்பா சந்தியாரியதே ஏன கர்மணா ச, கர்ப்பம் எந்த கர்மத்தினாலே வைக்கப்படுகிறதோ அந்த சம்ஸ்காரம். ஆணும் பெண்ணும் ஏற்பட்ட சம்போகத்தை பத்தி இங்கு பேச்சில்லை. அந்த சம்போகத்தினால கர்ப்பம் ஏற்படுறது இல்லையோ, அந்த கர்ப்பம் ஏற்படுத்துறதுக்காக ஒரு முக்கியமான சம்ஸ்காரம் பண்ண வேண்டியிருக்கு. அப்படின்னால இது எப்ப பண்ணணும்னு தெரிகிறது இல்லையோ, ஒரு பெண்ணினுடைய மாதவிடாய் காலம் தொடங்கினத்திலிருந்து 4வது நாளிலிருந்து 16வது நாள் வரை இதற்கிடைப்பட்ட காலம் நல்ல காலம். அப்படின்னா நல்ல கர்ப்பத்தை உண்டாக்கக்கூடிய உயர்ந்த காலம். அந்த காலத்தில் தான் கர்ப்பாதானம் செய்யப்பட வேண்டும். செய்யறாளா இன்னைக்குன்னு பார்த்தால் அநேகமா இது இல்லை. இப்போ ஏன்னா கல்யாணம் ஆறுது வரைக்கும் தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதற்கு அப்புறம் அதை சாந்தி, கல்யாணம், முகூர்த்தம்லாம் சொல்றமே தவிர அதற்கு முன்னா கர்ப்பாதான மந்திரமோ அந்த கிரியையோ செய்யப்படுறதே இல்லை. ஆனா இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான கிரியை. ஏன்னா மொத்தம் இந்த குழந்தை பிறக்கிறதுல இருந்தானே இவனுடைய வாழ்க்கையே நிர்ணயிக்கப்படுறது. 2 விதத்தை இதை பார்ப்போம். ஒரு கர்ப்பம் ஏற்படுறதுன்னு சொன்னால் அதுக்கு எத்தனையோ கஷ்ட நஷ்டங்கள் உண்டு. ஒரு கர்ப்பம் ஏற்படுறதுன்னு சொன்னா அது மிகச்சிறந்த வாய்ப்பு. இது 2 கோணத்திலேருந்து நாம புரிந்து கொள்ள வேண்டும். தொண்டரடிப்புடியாழ்வாருடைய பாசுரம் திருமாலையில 3வது பாசுரத்தில் சாதிக்கிறார். வேத நூல் பிராயம் 100 மனுஷரதாம் புகவரேலும் பாதியும் உறங்கி போகும் நின்னை 15 ஆண்டு பேதை பாலகன் அதாகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமான அகருளானேன்னு பாசுரம். அதுக்கு வியாக்கியானத்துல பெரியவாச்சன் பிள்ளை நிறைய பிரமாண வாக்கியங்கள் எடுத்து உதாகரிக்கிறார். கர்ப்பம் ஏற்படுறதுக்கு எவ்வளவு கஷ்டம், கர்ப்ப காலத்துல தாயாருக்கு எவ்வளவு கஷ்டம், குழந்தைக்கு எவ்வளவு கஷ்டம், கர்ப்பத்தை வெளியில வரும்போது குழந்தைக்கு எவ்வளவு கஷ்டம், வந்த பிற்பாடு 2 பேருக்கு எவ்வளவு கஷ்டம் என்று எல்லாத்தையுமே பெரியவாச்சன் வியாக்கியானத்துல சாதிக்கிறார். கர்ப்பே விலீயத்தே பூயா ஜாயமானோஸ்தமேதி ச ஜாதமாத்திரேச்ச மிரியத்தே பாலபாவே அத யௌவனே. விஷ்ணு புராணத்துல பராசரர் சொல்லியிருக்கிற ஒரு ஸ்லோகம். கர்ப்பம் தரிக்கிறோம்னு சொல்லுகிறோமே, எப்போதிலிருந்து இந்த கர்ப்பம் தரித்திருக்கிறான், இந்த ஜீவாத்மா இந்த கர்ப்பத்துக்குள் எதற்காக புகுந்தான் என்று விசாரிச்சென்று பராசரர் சாஸ்திரத்திலேருந்து ஒரு வாக்கியத்தை உதாகரித்து, இந்த வாக்கியத்தை பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டு ஏற்பட்டிருக்காப்புல இருக்கு, சரி ஏற்பட்ட பிற்பாடானு சுகமா இருந்துருவனோன்னு பார்த்தால் அப்படியும் இருக்கிறதா தெரியல. கர்ப்பம் தரிச்சுட்டாலே இனிமே கவலை இல்லை, சதாபிஷேகம் ஆயிடும்னு சொல்லலாமா? அதுவும் சொல்ல முடியலையே. கர்ப்பம் தரித்தாள்னு சொன்னா அந்த கர்ப்ப காலத்திலிருந்தே மரணத்துக்கும் வாய்ப்பு இருக்கு பாருங்க. கர்ப்பம் ஒண்ணு செய்தால் உடனேவே போயிடலாம் இல்லையோ. அதைத்தான் விஷ்ணு புராணக்காரர் சொல்றார். கர்ப்பே விலீயத்தே, கர்ப்ப காலத்திலேயே சிதைவு ஏற்பட்டு விடலாம், அது பிறக்கணுங்கிற தேவையில்லை. கர்ப்பே விலீயத்தே பூயா ஜாயமானோ அஸ்தமேதிச்ச, பிறக்கிற காலத்துல பிழைச்சது மறுபுறப்பு, பிறந்தது மறுபுறப்புன்னு சொல்லலையா? அந்த நாள்ல எல்லாம் நிறைய குழந்தைகள் போயிடும், தாயாரும் போறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப அந்த குழந்தை போயிடலாமே. கர்ப்பம் ஏற்பட்டு அது பிறப்பு ஏற்பட்டு அந்த பிரசவத்துக்கு பின்னாடி இருக்கணுமே, அதுவே எவ்வளவு ஆபத்து தான். ஜாயமானோ அஸ்தமேதிச்ச ஜாதமாத்திரேச்ச மிரியத்தே, குழந்தை பிறந்தது, அதற்குள்ள என்னமோ தெரியல சுவாமி, புண்ணியாவச்சனத்தையே பார்க்கல, ஜாதகர்மாவே பார்க்கல, நாமமே வைக்கல, பேசிட்டு இருந்திருக்கா, ஆனா பேர் என்னன்னு சொல்றதுக்குள்ள குழந்தையே இல்லையே என்கிறதுக்குள்ள கூட போயிடலாம். 3 நாள் 4 நாள் 10 நாள்னு இருக்கலாம். பாலபாவே அத யௌவனே, அல்லது பாலனா இருக்கிற பிராயத்துல போயிடலாம், யுவாவா இருக்கிறச்சேவும் போயிடலாம், யௌவன பிராயத்துல போலாம். இருக்கவே கடைசியில் அந்த ஸ்லோகம் என்ன தெரியுமா முடியாது, இருக்கவே இருக்க வயசானா போயிட போறான்னு அது உறுதி. அதுக்கு பதில் இது இத்தனை சமயத்துல எப்ப வேணா போகலாம், கர்ப்ப காலத்திலையும் போலாம், உள்ள பிறக்கும் போது போலாம், பிறந்த உடனேயே போலாம், பாலனா இருக்கிறச்சே போலாம், யுவாவா இருக்கிறச்சே போலாம், எப்ப வேணா போயிடலாம். சரி, இதுக்கு அவன் எப்போது தோன்றினான்னு சாஸ்திரம் விசாரிக்கிறது.
பஞ்சம்யா குதாவாபகா புருஷவச்சசோ பவந்தீதி என்ன உபனிஷத் வாக்கியம். 5 ஆகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கான். பஞ்சாக்னி வித்யான்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த 5 ஆகுதிகள் கொடுக்கப்பட்டு தான் ஒரு கர்ப்பமே உருவாகும். அது ரொம்ப ஆபத்தான ஆகுதி. ஸ்ரத்தா, சோமன், விருஷ்டி, அன்னம், ரேதஸ் என்ன 5 ஆகுதிகள் கொடுக்கப்படுது. 5 நாம ஏதோ ஒரு லோகத்துக்கு போறோம், பித்ருலோகத்துக்கு போகிறோம் அல்லது சொர்க்கலோகத்துக்கு போகிறோம். அங்க ரொம்ப ஆனந்தமா அனுபவிக்கிறோம். புண்ணியங்கள் முடிந்த பிற்பாடு நம்மை சக்கையாக தூக்கி வெளியே வீசி விடுவார்கள். அப்ப இந்த ஜீவாத்மா எங்கோ அலைகிறான், பனித்துகள்களுக்குள்ளே விழுகிறான். அது முதல் ரேத்தஸ். முதல்ல கொண்டு போய் ஆகுதி கொடுத்தது. ஒரு ஆத்மாவை கொண்டு போய் வெளியில ஆகாச வெளியில போட்டா பாருங்க, அவன் பனித்துளியோட பனித்துளியா எங்கும் மேகத்தோட சுற்றி கொண்டிருப்பான். அதற்கப்புறம் அங்கிருந்து சோமன் மூலமாக மழை தண்ணீர் மூலமாக கீழே வந்து விடுகிறான். விழுந்தபோது பூமியிலிருந்து ஏதோ நெல்லுக்குள்ளேயோ பருப்புக்குள்ளேயோ கோதுமைக்குள்ளேயோ எதற்குள்ளேயோ அந்த ஜீவன் போய் ஒட்டி கொள்ளுகிறான். இதெல்லாம் ஜீவன் தான். இது ஆண் ஜீவன் பெண் ஜீவன்கிற வேறுபாடெல்லாம் அப்ப கிடையவே கிடையாது. சொல்லுவதெல்லாம் ஜீவாத்மாவை பற்றித்தான். ஏன் அவ்வளவு தூரம் இப்ப சமீபத்துல சொன்னாலும் இல்லையோ ஆண் பெண் 3வது வகை ஒத்துக்கொள்ளப்பட்டுள்ளது அப்படின்னு இப்ப முக்கியமான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு பாருங்க. எந்த சாஸ்திர வாக்கியம் பார்த்தாலும் ஆழ்வார் வாக்கியம் பார்த்தாலும் அன்னிலேருந்தே 3 இருக்கு. அதுதான் சொல்ல வந்தேன். இப்போ என் சாஸ்திரம் சொல்லச்சேவே ந ஸ்திரீ ந புமான் ந ஷண்டா, இது உபனிஷத் வாக்கியம். என் விஷ்ணு புராணத்திலும் எடுத்திருக்கார். பிரம்மத்தை பத்தி யாருன்னு சொல்ல வரும்போது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை ஆலியும் இல்லைன்னு 3 சொல்றது சாஸ்திரம். சொன்னா இப்ப 2 தான் உண்டுன்னா 2 மட்டும் தானே சொல்லியிருக்கணும். ந ஸ்திரீ ந புமான் ந ஷண்டா. ஆழ்வார் அப்படியே தமிழ் பிடிச்சிட்டார். ஆணல்லன் பெண்ணல்லன் அல்லா அலியுமல்லன் காணலுமாகான் உளனல்லன் இல்லை அல்லன். 5000 வருஷம் ஆச்சு. அதனால இன்னைக்கு ஒன்றும் சிரமப்பட வேண்டிய தேவையே இல்லை. ரொம்ப சிரமப்பட்டு நாம் என்ன சாதிக்கிறோமோ அது சுலபமாகவே அந்த நாளில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. இப்ப ரொம்ப சிரமப்பட்டு தமிழ் பாசுரத்தை கோவிலுக்குள்ள பாடுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டா. 1000 வருஷமா 5000 வருஷமா எல்லா கோவில்களையும் தமிழ் பாசுரம் பாடிட்டு தான் இருக்கா. ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தத்துக்கு இருக்கிற பிராதான்யம் இப்ப காஞ்சிபுரம் ஓஹோன்னு இருக்கு, திருவல்லிக்கேணி ஓஹோன்னு இருக்கு, ஸ்ரீரங்கம் நன்னா இருக்குன்னா திவ்ய பிரபந்தமே காரணம். அது 3 கோட்டிகள் அங்க நன்னா இருக்கவே தானே புறப்பாடே நன்னா இருக்கு. இப்போ மற்ற இடத்துலாம் இல்லையேன்னா ஆள் இல்லை, எல்லாரும் கிராமத்துல பெருமாள் இருக்கார். இன்னைக்கு ஒருத்தர் அடின்ட்டு பேசியிருந்தார். ஒண்ணுதான் சுவாமி பண்ணலாம், எந்த கிராமத்திலேருந்து மக்களை வெளியில ஏறத்தை நிறுத்தணும், இல்ல இந்த பெருமாளாரையும் நகரத்துக்கு வர சொல்லணும். ஒன்னும் அவர் இங்க வந்துட்டா தேவையில்லை, இல்ல நாம் எல்லாரும் அங்கேருந்து வெளியில வராது இருந்துட்டா 2 நடக்க போறது இல்லைன்னு வச்சுங்க. நாம அங்கேருந்து வரத்தை நிறுத்த போறது இல்ல, அந்த பெருமாள் அங்கேருந்து கிளம்பி இங்க வந்துட போறது இல்ல. எதுக்கு சொன்னேன்னா ரொம்ப நாளாகவே இது உள்ளது. திருத்தீயா பிரகிருத்தின்னு பேரே கொடுத்திருக்காரு சாஸ்திரத்துல. அதுல இன்னொரு செய்தியும் சேர்த்து சொல்றேன். அது பிரகிருத்தம் இல்லை இருந்தாலும் சொல்றேன். பிரதம பிரகிருதி, த்விதீய பிரகிருதி, திருத்தீயா பிரகிருத்தின்னு 3 சொல்லப்பட்டிருக்கு. அதுல முதல் பிரகிருதிங்கிறது தான் ஸ்திரீ, 2வது பிரகிருதி தான் புருஷன், 3வது பிரகிருதி தான் நபும்சகம். இந்த 3ஆகத்தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால பிரதம பிரகிருத்தின்னு சொல்றது ஆணாக்கம்னு யாரும் சந்தேகப்படவே வேண்டாம். முதல் பிரகிருதிங்கிறதே பெண்ணுன்னு தான் சாஸ்திரம் எடுக்கிறது. 2வது பிரகிருதியை பத்தி தான் ஆணை சொல்றது. அதனாலதான் சொல்றச்சேவே மாத்ருதேவோ பவ சொல்லிட்டு தான் பிருத்திதேவோ பவ சொல்லியிருக்கு. அதனால சாஸ்திரத்துக்கு தான் என்ன சொல்றோம்னு தெரியாதில்ல, நமக்கு சாஸ்திரம் தெரியல, அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர அதுக்கு தான் என்ன பேசுறோம்னு தெரியாம பேசுறது. இப்போ ந ஸ்திரீ ந புமான் ந ஷண்டஹா, ஆணல்லன் பெண்ணல்லன் அல்லா அலியுமல்லன், எதை பார்த்தாலும் ஏற்றுக்கொள்ளத்தான் பட்டிருக்கு. அதனால கர்ப்பம்னு பார்க்கும்போது அப்ப அதெல்லாம் முடிவெடுக்கப்பட்டிருக்காது. ஒரு ஆத்மா பாப புண்ணியத்துக்கு தகுந்த அனுபவிக்கிறான். அனுபவித்த உடனே ஸ்ரத்தை தூக்கி செல்லப்பட்டான். அங்கிருந்து மழை மூலமாக கீழே வந்துட்டார். அதற்கப்புறம் சஸ்யம், நெல்லு மூலமாகவோ கோதுமை மூலமாகவோ பருப்பு மூலமாகவோ 2 பேரும் சாப்பிட போறா. ஆண்களும் உணவு உண்ண போகிறார்கள், பெண்களும் உணவுள்ள போகிறார்கள். அப்ப 2 பேருடைய வயத்துக்குள்ளேயும் இந்த ஆத்மா போயிடும். ஆணுடைய வயத்துக்குள்ளேயும் போட போறது, பெண்ணோட வயத்துக்குள்ளேயும் இருக்க போறது. அப்படியே இருக்கலாம். ஆண் சாப்பிட்டு விட்டு அவனுடைய மலமூத்திர விசர்ஜனத்தின் போது அப்படியே வெளியில போயிடலாம். பெண்ணு சாப்பிட்டு அவளுடைய மலமூத்திர விசர்ஜனத்தின் போது வெளியில போயிடலாம். அல்லது அவருடைய மாதவிடாய் காலத்திலேயும் வெளியே போய்விடலாம். அப்படின்னா அந்த ஆத்மா எந்தவித கர்ப்பத்துக்குள்ளேயும் புகலேன்னு அர்த்தம். இந்த கீழேந்து பார்த்து வந்திருக்கிற ஓரொரு ஸ்தானத்திலேயும் அவ்வாத்மா அடுத்த ஸ்திதிக்கு போகணுங்கிற தேவையே இல்லை. நன்னா யோசிச்சு பார்த்தீங்கன்னா புரியும். ஆகாசத்துல பனித்துகளா போட்டுட்டு எல்லாமே மழை நீர் மூலமா கீழே வரணும்னு தேவையான அவசியம் இல்லை. எங்கேயும் சுத்தின்னு இருக்கலாம். மழை நீரானது அத்தனை ஏதோ ஒரு நெல்லுக்குள்ளயோ கோதுமைக்குள்ளோ போகணும்னு தேவையான ஒண்ணுமே இல்லாத கடல்ல போய் கூட சேர்ந்து விடலாம். நெல்லு கோதுமையா வளர்ந்த அத்தனையும் ஒரு புருஷனுடைய வயத்துக்குள்ளேயோ பெண்ணோட வயத்துக்குள்ளோ போகணும்னு தேவையா இல்லை. கடைசி நிமிஷத்திலே
போரடிக்கிற காலத்துல களத்து மேட்டுல ஒரு வண்டியினுடைய சக்கரத்துல ஓட்டின்னு கூட போயிடலாம். அது போலாம்னா அதுக்கப்புறம் இந்த மொத்த சுழற்சியும் சாண்டி என்னைக்கது கர்ப்பத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும்னே தெரியாது. என்ன போனது எங்கோ ஒரு சக்கரத்துல மூலையில போய் நிற்கும். அந்த வண்டிக்காரர் அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் அதை எடுக்கலன்னு வச்சுக்கோ, சக்கரத்துல ஓட்டின்னு இருக்கிற நெல்லுமணி சக்கரத்தோட நிற்கும். அது நஞ்சு போய் ஒண்ணுமில்லாது இருந்தாலும் அப்படித்தான் இருக்கும். மழை பெஞ்ச சமயத்துக்கு அடிச்சுன்னு போற வேகத்திலே எங்கோ வாசல்ல சாக்கடை நீர் ஓடுகிறது, அந்த நீரோட ஓடி போய் அது கடல்ல கலந்து விட்டாலும் அப்படியே தான் இருக்கும். எத்தனை சுத்தின் இருந்தாலும் அதனுடைய கர்மாதீனமா எத்தனை 1000 வருஷம் கூட ஆகலாம். இது இத்தனை ஓரோரு இடத்துலயும் அது தவறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். அது கர்ப்பம் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே குறைவு. ஏன்னா மொத்த பிரபஞ்சத்துக்குள் இருக்கிற ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஜந்துக்களுக்குள் இந்த புருஷனிடத்திலேருந்து இந்த ஸ்திரீனிடத்துல போய் கர்ப்பமாகணுங்கிறது வாய்ப்பு எவ்வளவு குறைவு. 1000த்துல 10,000த்துல லட்சத்துல ஒன்னு இருந்தா இருக்கலாம். கடைசியில் இது எல்லாம் கைகூடி வந்ததுன்னு வச்சுங்க. சரியா ஸ்ரத்தையில போய் விழுந்தது, அதுக்கப்புறம் சோமன்ல விழுந்தது, சரியா விருஷ்டியில வந்துடுத்து, அதுக்கப்புறம் அன்னத்துல சரியா வந்து சேர்ந்தது, புருஷன் சாப்பிட்டுட்டார், பெண்ணு சாப்பிட்டா எடுத்து, அதுக்கப்புறம் இருவருக்கும் திருக்கல்யாணம் நடந்தது, இருவரும் கூடினார்கள், அப்ப கர்ப்பம் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த கர்ப்பம் உருவாக வேண்டும். கர்ப்பம் உருவாகிற காலத்திலேயே போயிடலாம், பிறக்கும் போது போகலாம். போயிட்டா என்ன, போயிட்டா பரவாயில்லையே சுவாமி, நான் இந்த மொத்த சக்கரம் திருப்பி வரணுமே, போயிட்டான்னு சுலபத்துல முடிச்சிட முடியாது. இது மொத்தம் வெளியில வந்து ஏன் சுவாமி சீக்கிரமே போயிடுத்து ஒரு குழந்தை, அது ரொம்ப வருத்தமா இருக்கும் நமக்கு. இது என்ன கர்ப்பமா இருக்கிறச்சே போயிடுத்தே, பிறக்கிறச்சே போயிடுத்தே, 3 வயசு குழந்தை போயிடுத்தேன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு. நிறைய புண்ணியம் பண்ணிருக்கிற ஒரு ஆத்மா, அவர் மோட்சம் போறதுக்கு தயாராயிட்டார். ஆனா ஏதோ ஒரு பிரபலமான பாப்பம் அவரை தடுக்கிறது. அதனால பெருமாளால மோட்சம் கொடுக்க முடியல. இந்த பாபத்துக்காக அவர் மேலும் மேலும் பெரிய பிறவி கொடுத்திருந்தார்னு வச்சுங்க, மத்த எல்லா விதத்திலையும் அவர் முக்தி அடையறதுக்கு தகுதி உடையவனாத்தான் இருக்கார். வேண்டிய புண்ணியங்களை பண்ணார், சிறந்த லோகங்களை பார்த்துட்டார், இப்ப எல்லாத்தையும் தொலைச்சு விட்டார், பெருமானே சரணம்னு பற்றி விட்டார், வரணும். ஆனா ஏதோ ஒரு அபச்சாரம்ங்கிற ஒரு முக்கியமான பாப்பம் அவரை தடுத்துன்னு இருக்கு. பகவான் கருணையே உருவானவர். மேலும் இவனை எப்ப நம்ம கூட்டின் போலான்னு அவர் ரொம்ப ஆசையோட காத்துட்டு இருக்கார். நாம நினைக்கிறது நாம தான் போறதுக்கு ஆசைப்படுறோம், நம்ம விட அடைவதற்கு அவன் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறான். அதனால பெருமான் சின்ன ஜென்மமா ஒண்ணு கொடுத்துருவார். அதை கர்ப்பத்திலேயே முடிச்சுட்டா அந்த பாப்பம் அத்தோட தொலைஞ்சு போயிடும். அது 3 வயசுல போயிடுத்துன்னா அந்த பாப்பம் அத்தோட போயிடும். சின்ன வயசு குழந்தை சுவாமி என்னமோ இந்த வாதம் அந்த வாதம் ஒண்ணு நோய் எதுக்கு, அந்த நோயோட 4 வருஷம் போராடித்து என்னமோ தெரியல போயிடுத்து அப்படிங்கிற மொழியோ வாஸ்தவம். அந்த தாயார் தாப்பனா இருக்கிற சோகத்தை நம்மால மாற்ற முடியாது, அவ்வளவு சோகம் அவளுக்கு இருக்கும். ஆனா ஒரு விஷயம் மட்டும் அவள்கிட்ட எடுத்து சொல்லுங்க, இதை நினைத்து ரொம்ப சோகப்பட வேண்டாம். ஒரே ஒரு நல்லது, ஒரு நம்பிக்கை கீற்று உங்கள்கிட்ட இருக்கு. அந்த ஜீவன் இப்ப உங்க இடத்துல பிறந்து மோட்சம் படுது. இனிமே அது இதை போல இன்னொருத்தர் இடத்துல பிறக்க வேண்டியதில்லை. கேட்டா அந்த அப்பா அம்மா என்ன சொல்லுவா, இதை போல இன்னொருத்தர் இடத்துல அது பிறக்கவும் வேண்டாம், நாங்க இதை போல இன்னொரு பிள்ளைய பெறவும் வேண்டாம் அப்படின்னு அந்த அப்பா அம்மா சொல்லிப்பாடு இல்லையோ. அவ சொல்ற வாழ்க்கை எடுத்து சொல்லுங்க, இனிமே இது நடக்கவே நடக்காது, அந்த ஜீவன் பிறக்க போறதில்லை. ஏன்னா அந்த ஜீவனுக்கு ஒரு பிரபல பாபம் இருந்திருக்கு. அதனால பெருமாள் அந்த பாபத்தை தொலைச்சுட்டார். அவர் எவ்வளவு கருணை இருந்தால் நாம சொப்னத்துல பார்க்கச்சே பாவத்தை தொலைக்கிறார் தெரியுமோ. நம்மள ஏதோ பாம்பு கடிக்கிறாப்புல இருக்கும், என்ன சொல்ல திடுக்குன்னு எழுந்து உட்காந்துரும். 3 மணிக்கு எழுந்துன்னு இது காத்தால வேலையா, சொப்னத்துக்கு பலம் உண்டா இல்லையா, நாம எங்கேயானு காட்டுல இருக்கமா நாட்டுல இருக்கமான்னு யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ இல்லையோ. சொப்பனத்துல கூட பாபம் கழியும். சொப்பனத்துல நம்ம ஏதோ ஒரு துக்கத்தை அனுபவிச்சிருந்தோம்னா ஒரு சின்ன பாபத்தை பெருமாள் அப்ப கழிச்சிருக்காருன்னு அர்த்தம். சின்ன சின்ன தண்டனைகள் கொடுத்து பெரும் பாபங்களை கழிக்கிறதே பெருமானுடைய இரக்க குணம். அவருக்கு இருக்கிற கருணைக்கே சாட்சி என்னன்னால், சின்ன சின்னதா ஏதோ கஷ்டப்படுறாப்புல இருப்போம், நமக்கு அப்படி வியாதி ஏதானு படுத்தின்றே இருக்கும். என்ன படுத்துறதே ரொம்ப திருப்தியா இருந்தா தேவையில்லையேன்னு தோணும். திருப்தியா இருந்துட்டு இருக்கிறவாள்லாம் புண்ணியத்தை தொலைச்சுட்டே இருக்கான்னு அர்த்தம். யார் கொஞ்சம் கொஞ்சமா கட்டப்பட்டு இருக்காளோ அவர்கள்லாம் பாபத்தை தொலைச்சுட்டு இருக்கான்னு அர்த்தம். எது தொலைக்கணும்னு அவாவாதான முடிவு பண்ணிக்கணும். இருக்கிற புண்ணியத்தை தொலைச்சு விடலாமா, நிறைய பாபம் இருக்கு, தொலைச்சாலும் தொலைய போறது இல்லை. புண்ணியம் குறைச்சலா இருக்கு, 2 நாள்ல தீந்து போடும். நல்ல தீந்து போறதான் எப்பவும் பாதுகாத்து வச்சுக்கணும். நல்ல சிரமப்படுறோமே துக்கப்படுகிறோமே நினைத்து ரொம்பவே கலங்கி போய்விட வேண்டிய தேவையில்லை. அதுக்காக சொன்னேன், இப்ப கர்ப்பம்னு ஏற்பட்டால் எவ்வளவு 2 கோணத்திலையும் பாருங்க, கர்ப்ப காலத்தில் இருக்கிற கஷ்டங்களும் எத்தனையோ, ஆனா அந்த கர்ப்பத்துல அடைவதற்கு எவ்வளவு துர்லபம். துர்லபோ மானுஷோதேகான்னு சொல்றோம் இல்லையோ, அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அது அரிதிலும் அரிது. ஏன் அது அரிதுன்னு சொல்றாள்னா இந்த பஞ்சாக்னி வித்யால தான்.